நல்ல காலை வேளையிலே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நாம் யாவருக்கும் ஆண்டவர் செய்த கிருபையை எண்ணி நான் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். इस शुभ सुबह के समय पर यहाँ पर प्रभु के चरण पे आते हुए हम सब लोग प्रभु को आराधना करने के लिए एक अनुग्रह प्रभु ने दिया है, इसलिए प्रभु को धन्यवाद. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிக நுட்பமாக நாம் அதை பாவித்து நடத்த வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ऐसे एक समय पर हम आए हैं, आत्मिक प्रकार का जीवित को बहुत ध्यान से सही सलामत चलाना है. ஏனோதானோ என்று நாம் இராமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. प्रभु की इच्छा यह भी है कि हम व्यर्थ रीति से नहीं बल्कि जो परमेश्वर के जो इच्छा को बराबर पहचानते हुए आत्मिक प्रकार का आरोग्य से रहना है. ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். प्रार्थना के विषय हम ध्यान करते हैं. ஆரோக்கியமான ஜெபம், एक आरोग्य की प्रार्थना, தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு ஆராதனை செய்கிறது நம்முடைய செயல்கள் நம்முடைய எல்லா கிரியைகளிலும் காணப்பட வேண்டும். प्रभु के जो वचन और प्रभु की जो आराधना और हमारे जो हर क्रिया में ये प्रकट होना चाहिए. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தியானித்து வந்தோம். इन कार्य को हम ध्यान करते आते हैं. ஐந்தாவது பாகமாக நாம் ஆவிக்குரிய யுத்தமும் ஜபத்தை குறித்து நாம் தியானிப்போமாக. इसके पांचवा भाग यह है कि आत्मिक प्रकार के युद्ध और प्रार्थना के विषय में आज के दिन हम ध्यान करेंगे. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே எனக்கு சொகுசான வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் தந்து விட்டார் என்ற மனநிலை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். हम ऐसे एक मन भावना से बाहर आना है कि परमेश्वर को हमने ग्रहण किया है, इसी के लिए एक सुखी जीवित प्रभु दिया है. பாவத்தில் இருக்கும் போதும் நாம் பெரிய போராட்டத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தோம். पाप में थे उस समय पे एक बड़े संघर्ष के साथ ही हम जीते थे. அது என்ன போராட்டம் என்றால், क्या संघर्ष है? அந்தகாரத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டு இருந்தோம். अंधकार में जीवन बिताते थे. இந்த அந்தகாரமானது इस अंधकार நம்மை ஆழ்த்தி அந்தகார கிரியையை செய்யும்படிக்கு நம்மை உந்தித்து हमें जो अंधकार के अंदर डुबा दिया, अंधकार कार्य कराने के लिए वो चलाया है. ரட்சிப்புக்குள்ளாக வந்ததற்கு பின்பதாக, जब हम उद्धार के अंदर आने के बाद வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது, एक ज्योति के राज्य के अंदर जब आप रहते हैं, நமக்குள்ளாக இருந்த அந்தகாரத்தை நாம் வெளியே தள்ளும்படிக்கு ஒரு போராட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். हमारे अंदर जो अंधकार था उसे बाहर धकेलने के लिए एक संघर्ष के बीच में हम आए. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது தெளிவாக ஒரு கிறிஸ்தவனும் தன் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். इसे पक्का रीति से हर एक मसीहा लोग अपने मन में रखना जरूरी है. ஆண்டவருடைய ஜனங்கள், परमेश्वर के लोग, நாம் ஒரு போர்க்களத்திலே இருக்கிறோம். हम एक युद्ध कलिहान में हैं. இயேசுவானவர் வரும் வரை நாம் ஒரு போர்க்களத்திலே இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதாக காணப்படுகிறது. शास्त्र में यह सिखाती है कि यीशु मसीह आने तक हम एक युद्ध के कलिगान के अंदर है. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. परमेश्वर की महिमा हो. சில வசனங்களை வாசித்து அதற்கு பின்பதாக நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். कुछ वचनों को हम पढ़ेंगे, उसके बाद में हम संदेश देना चाहता हूं. எல்லாரும் தங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11வது வசனமும், और सब अपने पवित्र शास्त्र को लिए प्रेरित पौलुस ने एफेसियों के लिखा हुआ किताब 6वां अध्याय की 10 और 11वां वचन, 18வது வசனமும் ஒருவர் வாசிக்கலாம். 18वां वचन को भी कोई पढ़ सकते हैं. அதை தொடர்ந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12வது வாக்கியத்தும் யாராவது எழுந்து நின்று வாசிக்கலாம். उसके साथ पहली पत्रस, कौन सा अध्याय? दूसरा अध्याय 10-11, 11-12 11 और 12 को पढ़िएगा. பதினெட்டாவது வசனம், एफेसियों की किताब 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय की 10 और 11वां वचन में यह पढ़ते हैं, निदान प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो, परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों के सामने खड़ा रह सकें. 18वां वचन, और हर समय और हर प्रकार के आत्मा में प्रार्थना और जो विनती करते रहो कि इसीलिए जागते रहो कि सब पवित्र लोगों के लिए लगातार विनती किया करें.
पहली पत्रस पहली पत्रस दूसरी आती है उसकी 11 और 12वीं आयत। दूसरा दे 11 11 और 12 ना 11 12 को पढ़िए। பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே ஞானஅடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்। पहली पत्र दूसरा अध्याय के 11 और 12वां वचन में इस प्रकार हम पढ़ते हैं, ये प्रियो मैं तुमसे विनती करता हूं कि तुम अपने आप को जो परदेसी और जो यात्री जानकर उस जो शारीरिक जो अभिलाषाओं जो आत्मा के अथवा करती है बचे रहो। अन्य जातियों में जो तुम्हारे जो चाल चलन भला हो, इसलिए कि जिनके लिए जिन बातों में वे जो तुम्हें कुकर्म जानकर जो बदनाम करते हैं, वे तुम्हारे भले कामों को देखकर जिसके कारण जो कृपा दृष्टि से दिन परमेश्वर की महिमा करें। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக। परमेश्वर की महिमा हो। கடைசியாக சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்றும் यहाँ पर यह लिखा है अंत में ये जो भाइयों और जो प्रभु में और उसकी जो शक्ति में प्रभाव होते जाओ। தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக और परमेश्वर के जो हथियार बांधते हुए தீங்கு நாளிலே நீங்கள் நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது। बुराई दिन में तुम खड़ा रहने का हिस्सा से तुम ये सर्व जो हथियार पहन रखो करके यहाँ लिखा है। நாளானது பொல்லாதவைகளாக காணப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்। प्रेरित पौलुस ये भी कहता है दिन बुरे हैं। இந்த பொல்லாத நாட்களிலே इस बुरे दिनों में அந்நியர்களும் பரதேசிகளுமாக நாம் இருக்கிறோம்। अन्य और परदेशी है हम। நம்முடைய ஆத்மாக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற காரியத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார்। हमारी जो आत्मा के विरोध में जो युद्ध हो रहा है उसके विषय में पत्रस लिखता है। எந்த மனுஷனுடைய வசத்திலே நம்முடைய ஆத்மா இருந்ததோ, किस इंसान के जो हाथों पे हमारे आत्मा रहा, சாத்தானுடைய கரத்திலே நம்முடைய ஆத்மா பிடி உண்டு இருந்தது। शैतान के हाथों में हमारे आत्मा को पकड़ रखे थे। மறுபடியும் அந்த ஆத்மாவை தன் வசப்படுத்தி கொள்ளும்படிக்கு फिर उस आत्मा को अपने तावे करने के लिए சாத்தானானவன் உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறான்। शैतान जो है आपके आत्मा के विरोध और मेरी आत्मा के विरोध युद्ध करने वाला है। இந்த காலமானது பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। इस समय बहुत बुरी समय पर हम जीते हैं। ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற காரியம் आत्मा के विरोध में जो युद्ध कर रहा है என்னதென்று நாம் கவனிக்க வேண்டும்। क्या है करके हम ध्यान देना है। எல்லாரும் ஆவிகளுக்கு விரோதமாக நாம் போரிட வேண்டும் என்று ஆவிகளை துரத்தவும், जो सब लोग जो बुरे आत्मा के विरोध में हम लड़ना चाहिए करके उसको भगाने के அந்த लिए சாத்தானானவன் அவனை விழத்தள்ளி और वो सातान उनको गिरवाकर எல்லாரும் பரியாசம் பண்ணுகிற விதத்திலே பரிசுத்தவான்களை அவன் தள்ளி போடுகிறான்। सब लोग ठट्टा करने के हिसाब से पवित्र लोगों को गिरा डालता है। எப்பொழுதும் நம்முடைய எதிராளியை நாம் மிகவும் அற்பமாக எண்ணக்கூடாது। कभी भी हमारे विरोधी को हम तुच्छ ना जाने। இப்படி அற்பமாக எண்ணுகிறதுனாலே ऐसे तुच्छ जानते हैं इसीलिए அவன் மிகவும் தந்திரமாக பரிசுத்தவான்களை விழத்தள்ளுகிறான்। बहुत तंत्र से पवित्र लोगों को गिरा डालता है। ஏனென்றால் அவன் பரிசுத்தவான்களின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பதாக அவன் காட்சி அளிக்கிறவனாக காணப்படுகிறான்। क्योंकि शैतान ऐसा है पवित्र लोगों के वेश पहनकर उनके सामने दर्शन देता है। வானமண்டலத்திலே இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது। आकाश के मंडल में जो बुरी आत्मा है उसी के साथ में हमारे युद्ध है करके केवल कह दिया है। இந்த வானமண்டலத்திலே கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள் इस आकाश मंडल में क्रिया करने वाला बुरी आत्मा அவன் में எங்க யுத்தத்தை தொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள
இல்லாமல் அவன் ஜீவித்துக் கொண்டு அவன் ஏதோ பிதட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். वो कहाँ युद्ध लगाया करके पहचानना बिना हर एक जो मसीहा लोग भगते रहते हैं. கொடைக்கானல்ல ஊழியர் மாநாடு நடக்கும். கொடைக்கானல் में सेवकों की அப்போ எல்லாரும் காட்சி அசுத்தாவி அங்க அடிச்சு பரண்டு ஓடுது அங்க அடிச்சு போட்டிருக்கிறது மாதிரி கண்டு சொல்லுவாங்க. सब लोग दर्शन दे के बोलेंगे सासु आत्मक मारा पिटा उधर पड़ा इधर पड़ा करके बोलेंगे. அடுத்த வருஷம் அங்க ஊழியர் மாநாடு நடக்கும்போது दूसरी மறுபடியும் அதைத்தான் சொல்லுவாங்க. फिर भी वही बोलेंगे. அந்த ஆவி எப்படி வந்துச்சு? वो आत्मा कैसे आया? ஆண்டவர் அடிச்சு விரட்டிட்டாருன்னா அது வரக்கூடாது. परमेश्वर अगर मार के भगा दिया तो आना नहीं चाहिए. இந்த மாதிரி அதாவது பேக்கனாக்கள் அதாவது கண்டு ऐसी जो बुरी जो பிசாசை குறித்துள்ள அறிவில்லாமல் அந்த சொன்னவர்கள் எல்லாரும் அதாவது வீழ்ச்சி அடைந்து ஒண்ணுக்காகாத குப்பைகளாக போய்விட்டார்கள். शैतान के विषय में जो दर्शन बोल रहे थे ये लोग सब गिरकर लापता हो गया. தேவனுடைய ஜனங்கள் நுட்பத்தை அறிந்து கொள்ளாமல் आज जो प्रभु के लोग इसके खास को जानने बिना இங்கே பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் ஒரு காரியத்தை அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள். यहाँ पर देखिए प्रेरित पौलुस और प्रेरित पत्रस एक खास बात को बताते हैं. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, அப்படி என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் आज जो मांस और जो रक्त के साथ வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோட நமக்கு யுத்தம் இருக்கிறது. आज जो आकाश मंडल की बुरी आत्मा से हमारी युद्ध है. தீங்கு நாளிலே அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படிக்கு बुराई दिन में उनके सामना खड़ा रहने के लिए அவனை எதிர்த்து போரிடும்படிக்கு அல்ல, उसके सामने खड़ा होकर लड़ने के நன்றாக लिए அங்க வார்த்தைகளை ஆண்டவர் சரியாக அங்கே எழுதி கொடுத்துள்ளார். बराबर इन वचनों को बराबर प्रभु लिख कर दिया है. ஆண்டவருடைய ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के लोग इसे पहचानना चाहिए. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரை நீங்கள் வாசித்தால் निर्गमन 10वां अध्याय 14 10 से ये लेकर 14 तक पढ़ेंगे. நீங்கள் நின்று तुम खड़े होकर கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று அங்கே அறிவிக்கப்பட்டது. प्रभु तुम्हारे लिए जो युद्ध कर रहा है उसे तुम देखोगे करके. பார்வோனுடைய சேனைகளோட யுத்தம் பண்ணுகிறதற்கு சொல்லாமல் फिरौन के सेना के साथ युद्ध करने के लिए நீங்கள் नहीं कहा. தரித்து நில்லுங்கள். பழைய பாடும் புதிய பாடும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு आज जो तुम खड़ा हो करके पुराना करार हो नया करार हो जो प्रभु जो बोल रहे हैं वो वचन को छोड़कर விலகி இவர்கள் ஏதோ ஸ்ட்ராட்டஜிக் அதாவது பிளான் இவர்கள் பண்ணி சாத்தான அடிக்கிறாங்களாம். इसे हार्ड कर कुछ न कुछ सिखाकर शैतान को मारने के इच्छा से. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தர போகிறேன், சாத்தான் உங்ககிட்ட வரவே மாட்டான். मैं ये कह रहा हूँ शैतान आपके पास आएगा ही नहीं. என்னுடைய அதாவது இது என்னுடைய சொந்த சாட்சியாகும். ये मेरे खुद की गवाह है. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இந்நாள் மட்டும் हम उद्धार जो पाया தேவ उस दिन से சமூகத்தில் आज के சொல்றேன், दिन तक. சாத்தான் வந்து என்ன அமுக்குனதாகவோ அதாவது கெட்ட சொப்பனா வந்ததாக என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது. आज जो शैतान है कि मुझे दबाए या तो जो बुरी कुछ ख्वाब आया करके कोई बात ही नहीं है. கொஞ்சம் இறைவன் ஞானம் கொடுத்ததனால் நான் திருமறையை ரொம்ப நுட்பமாக நான் படித்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். थोड़ा बहुत परमेश्वर ने जो ज्ञान दिया है उसके ओर से शास्त्र को बहुत ध्यान से पढ़ता हूँ. அதாவது டிஃபென்சிவ் அண்ட் ஆஃபென்சிவ் என்று சொல்வார்கள். और जो ऐसे कहते हैं उसको நாம் தரித்து நிற்பதும் हम जो खड़ा रहना எதிர்த்து அடிக்கிறதும் सामने खड़ा होके मारना மற்றவர்களை தாக்குறது जो हर लोग से हमला. சாத்தானை தாக்குறதற்காக எந்த வேத ஆதாரமும் வேதத்திலே கிடையாது. शैतान के ऊपर हमला करने के लिए शास्त्र के अंदर कोई भी सबूत नहीं है. ஆண்டவருடைய ஜனங்கள் இதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். प्रभु के लोग அவன் इसे நம்முடைய बराबर ஆத்மாவுக்கு पहचानो. விரோதமாக அவன் போர் செய்கிறவனாக காணப்படுகிறான். अब वो आत्माओं के विरोध में लड़ने वाला बना है. தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? अपने आत्मा को नष्ट करे तो उनकी क्या लाभ என்று है? ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். जो ऐसा प्रभु यीशु मसीह एक सवाल उलाया है. அவனுடைய ஆத்மாவுடைய விலையானது விலையேறப்பட்டதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். उसके जो आत्मा की कीमत बहुत बड़ी है करके இதை அறிந்து இருக்கிறவன் சாத்தான் ஒருவன் மாத்திரம் தான் இதுடைய நுட்பத்தை அறிந்திருக்கிறான். इसे केवल शैतान ही जानता है. நீங்களும் நானும் அறியாமல் இந்த அறிவினத்திலே இருக்கிறது பெரிய மகா தவறாகும். बार हम इसे जानने बिना ज्ञान में जो रहते हैं ये बहुत बड़ी गलत. இந்த இச்சைகளை அவன் நம்முடைய ஆத்மாக்கு விரோதமாக அவன் போரிடுகிற
போராயுதமாக இருக்கிறது. इस इच्छा जो है हमारी जो आत्मा के विरोध में वो जो संघर्ष करता है वो लड़ाई है. தேவனுடைய ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அறிவுரை சொல்லுகிறார் என்றால், प्रभु के लोगों के प्रेरित पौलुस से क्या இந்த ज्ञान सिखाता எபேசியர்கள் है? நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். एफेसियों की किताब को पढ़कर देखो. தேவனுடைய வல்லமையை குறித்து அவர் பல இடங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर के सामर्थ्य के बारे में कई जगह पे कहा இந்த है. 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே கடைசியாக என்ற ஒரு வார்த்தை அங்கே ஆரம்பமாகிறது. छठवां अध्याय की 10वां वचन में ये भाइयों अंत में அப்படி करके என்றால் கடைசியாக அவர் சொல்ல வருகிறதை அவர் ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், अंत में वो क्यों ये நான் ऐसा बोल रहे சொன்னதை हैं? மறுபடியும் சொல்லுகிறதற்காக கடைசியாக சொல்லுகிறேன். और जो मैंने कहा उसे फिर बात कहने के लिए मैं अंत में கர்த்தரிலும் कहता ஒரு हूं. சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். प्रभु में और उसके जो शक्ति में அப்படி बलवंत என்றால் होते जाओ. 1ஆம் அதிகாரத்திலே இருந்து தேவ வல்லமையை குறித்து அவர் சொல்லி வந்திருக்க வேண்டும். इसके मतलब पहले अध्याय से लेकर अब तक जो प्रभु के सामर्थ्य के அதற்கு बारे தான் में, அந்த வார்த்தையை அந்த ஆக்கியோன் எழுதுகிறார். கடைசியாக நான் மறுபடியும் சொல்லுகிறேன், इसलिए वो लेखक ये कहता है कि अंत में फिर कहता हूं. நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். तो प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत होते जाओ. தீங்கு நாளிலே बुराई दिन में உனக்கு தீங்கு வருகிறதை நீ அறிந்து கொண்டு तुम्हारे लिए बुरी आती करके அவனுக்கு समझकर எதிர்த்து நிற்கும்படிக்கு, அவனை தாக்கும்படிக்கு அல்ல, எதிர்த்து நிற்கும்படிக்கு उसका सामना खड़ा रहने के लिए, हमला करने के लिए नहीं. நீ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்து கொண்டு நில். तो परमेश्वर की जो हथियार को पहन कर खड़ा हो जा. 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே एफेसियन पहला अध्याय की 19वां वचन में அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்கின வல்லமையை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். उसके विश्वास करने वालों के लिए प्रभु ने दिया हुआ सामर्थ्य के बारे வாசிங்கள், में நான் சொல்லுகிற வசனத்தை உடனே வாசிங்கள். पढ़िएगा 19वां वचन. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அருள் இருக்கிற வல்லமை. आज जो उनको विश्वास करने वालों के लिए प्रभु ने दिया हुआ सामर्थ्य. 13வது வாக்கியத்திலே பரிசுத்தாவினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறது, 13वां वचन में पवित्र आत्मा से जिसके मोहर लगाया गया उनको कह रहा है. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், वो क्या कहता है? பரிசுத்தாவினாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், पवित्र आत्मा से छाप लगाएगा तो 19வது वசனத்தை வாசியுங்கள். 13वां वचन को पढ़िएगा. ம் 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 18வது வசனத்தை வாசியுங்கள். 18वां वचन को पढ़िएगा. வாசிங்க கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ம் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகிமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிவீர்கள். மகா மேன்மையான மகத்துவமான வல்லமையை குறித்து இங்கே அவர் எழுதுகிறார். और जो उस शक्ति के प्रभाव के बारे में यहाँ वो लिखता है. கிறிஸ்துவை மரித்தோரிலே இருந்து எழுப்பின வல்லமை, मसीह को जो मृत्यु में से जिलाया हुआ उस सामर्थ्य, அவர் மேல் விசுவாசம் கொள்வரை उसके ऊपर जो विश्वास करते हैं, ஆண்டவருடைய ஆவினாலே அவர்தாமே முத்திரையிட்டு परमेश्वर की आत्मा से वही छाप लगाकर எங்கே பரிசுத்தாவியானவர் குடிகொண்டு இருக்கிறாரோ, जहाँ पवित्र आत्मा निवास करता है, கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பின அந்த வல்லமை அங்கே குடிகொண்டு இருக்கிறது. जो मसीह को जो जिलाया हुआ उस शक्ति के प्रभाव वहां पर रहता है. 3ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிங்க. तीसरा अध्याय 7वां वचन. ஆ ஆ और मैं जो परमेश्वर के अनुग्रह के उस दान के अनुसार जो उसकी जो सामर्थ्य के प्रभाव के अनुसार जो मुझे दिया गया है उस सुसमाचार की सेवक बना. அதே 17வது வாக்கியத்தை வாசிங்க. 16வது வாக்கியம். 16वां वचन. நீங்கள் அவருடைய ஆவியினாலே ஆ உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்படவும் உள்ளான மனிதனிலே பலப்படவும்
और जो पिदरी मन के अंदर तुम बलवंत होने के लिए இந்த வல்லமையான செயல் எனக்குள்ளாக செயலாட்டி கொண்டிருக்கிறது. इस सामर्थ्य जो कार्य में हमारे अंदर कार्य कर रही அதே है, வல்லமையானது உங்களுடைய உள்ளான மனிதனிலே செயலாட்டும்படிக்கு நான் பிரார்த்திக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். उसी प्रभाव तुम्हारे पिदरी मन में कार्य करने के लिए मैं प्रार्थना करता हूं करके कहता है। 14வது வசனத்திலே அவருடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் இருக்கிறது. 14वें वचन में उसकी जो இந்த प्रार्थना की சபை आरंभ, இந்த சபையானது इस कलीसिया, இந்த சபையின் அங்கத்தினர்கள் इस मंडली के सदस्य, ஒரு அங்கத்தினரும் हर एक सदस्य அவர்கள் தேவனுடைய ஆவியின் வல்லமை உள்ளான மனிதனிலே அது உண்டாகும்படிக்கு ये लोग जो परमेश्वर के शक्ति के प्रभाव இவருக்குள்ளாக मन में எப்படி होने கிரியை के செய்து लिए, கொண்டிருக்கிறதோ அவ்விதமாக அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படிக்கு जिस प्रकार मेरे अंदर कार्य कर रही है उसी हिसाब से उनमें भी कार्य करने के लिए பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். पिता परमेश्वर के सामने घुटना में टेककर मैं प्रार्थना करता हूं करके அவர் कहता அப்படியே है। எழுதி வரும்போது ऐसे लिखते वक्त 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே 5वां अध्याय के 18वां वचन पे, நீங்கள் ஆவினாலே நிறைந்து तुम आत्मा में भरकर, மதுபானத்தினாலே அல்ல, जो शराबी से नहीं, ஆவினாலே நீங்கள் நிறைந்து இருங்கள் आत्मा में तो भरे रहो, என்று கட்டளை இங்கே அவர் கொடுக்கிறார். ऐसा करके आज्ञा देता है। அவர் பிரார்த்திக்கிறது மாத்திரமல்ல, केवल वो प्रार्थना नहीं, நீங்கள் அப்படி நிறைய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். तू ऐसा जो भरना चाहिए, प्रभाव होना चाहिए करके कहता है। அதற்கு பின்பதாகத்தான் 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே அவர் எழுதுகிறார். इसके बाद में 6वां अध्याय की 10वां கடைசியாக சொல்லுகிறேன், மறுபடியும் ஒரு கட்டளை போடுகிறார். अंत में कहता हूं फिर वो एक आज्ञा, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள். प्रभु में उसकी जो शक्ति के प्रभाव में बलवंत बनो। நீங்கள் பலப்பட வேண்டும் என்றால் अगर तुम बलवंत होना है, ஆவியின் பட்டயமுடையவர்களாக நீங்கள் காணப்பட்டால், आत्मा की तलवार अगर हो, உங்களுடைய ஆத்மாக்கு விரோதமாக போரிடுகிற அந்த சாத்தானை तुम्हारे जो आत्मा के विरोध में संघर्ष करने वाला उस शैतान को, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே एफेसियन 6:17 पे அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहां लिखा है, ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை. और जो आत्मा की तलवार जो प्रभु के वचन, நான் இந்த சப்ஜெக்டை நான் எடுக்கும்போது ये सच्चाई जब मैं लेता தேவாவியானவர் तो பல காரியங்களை அதாவது எனக்கு காண்பித்தார். प्रभु की आत्मा कई बातों को தேவனுடைய बताया। வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறியாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். प्रभु के वचन की मुख्यता को जानने बिना लोग रहते हैं, அவர்களுடைய ஆத்மாவை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள். उसके आत्मा के विषय में ज्ञान बिना रहते हैं। நாம் எல்லாரும் நம்முடைய ஆத்மாவை குறித்து அறிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். हम सब हमारे आत्मा के विषय के ज्ञान होना चाहिए, தேவாவினால் நிறைந்திருக்க வேண்டும். प्रभु के आत्मा से இது भरे ஒரு रहना, கட்டளையாகும். यह आज्ञा है। கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். இது ஒரு கட்டளையாகும். प्रभु में उसके शक्ति के प्रभाव में तुम बलवंत होना, ये भी நீங்கள் आज्ञा है। பலப்படும் போது तुम जब बलवंत கொலோசியர் होगा, 3:16 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कोलोसियन 3:16 पे लिखा है, தேவ வார்த்தையினாலே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் நிறைத்து प्रभु के वचन से अपने मनों அதை को भरकर பட்டயமாக நீங்கள் சாத்தானுக்கு விரோதமாக நீங்கள் கிரியை செய்கிறதற்காக அது உபயோகிக்க வேண்டும். तलवार के हिसाब से शैतान के विरोध में कार्य करने के लिए उपयोग தேவனுடைய करना है। வார்த்தை அண்டி நீ அந்நிய பாஷை பேசுறதுனால அதாவது சாத்தான் ஓட மாட்டான். அடுத்த நாள் வந்து அவன் உனக்கு அந்நிய பாஷையை கொடுப்பான். तो अन्य भाषा में भरकर तुम शैतान बगैर दूसरे दिन वो खुद ही आएगा। இறைவனுடைய ஜனங்கள் ஆவியின் நிறைவை குறித்து அறிவில்லாமல் பெந்தெகோஸ்து காரர்கள்னால பெரிய அதாவது அவமானமும் உலகம் முழுவதும் உண்டாகி கொண்டிருக்கிறது. प्रभु के लोगों को आत्मा के विषय இந்த में जो बराबर அனுபவத்தை ध्यान नहीं, சாத்தானே அவன் உள்புகுந்து கெடுத்து போட்டு விட்டான். इस अनुभव को शैतानी लाकर वो बिगाड़ दिया है। ஆண்டவருடைய ஜனங்கள் இதில இருந்து விலகி இருக்க வேண்டும். प्रभु के लोग इससे हटकर रहे। ஆண்டவருடைய வசனம் प्रभु के वचन அவன் உன்னுடைய வாழ்க்கையை முரண்பாடாக நடத்துகிறதற்கு அது வழி நடத்தாது. आज जो तुम्हारे जो जीवित को अलग प्रकार का चलाने के लिए नहीं, ஆண்டவருடைய ஜனங்கள் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்பட வேண்டும். जो प्रभु के लोग परमेश्वर के शक्ति के प्रभाव में बलवंत होना है। தீங்கு நாளிலே அவனுக்கு விரோதமாக நீங்கள் நிற்கும்படிக்கு बुरा दिन में उनके विरोध में तुम खड़ा होने के लिए 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 6:14 पे நீங்கள் வாசியுங்கள். आप पढ़िएगा। எபேசியர் 6:14. एफेसियन 6:14 को पढ़िएगा।
ம் 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 நெல்லுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. खड़ा हो जाओ करके लिखा है। தாக்குங்கள் என்று அல்ல, हमला करो करके नहीं, நிற்க வேண்டும். तो खड़ा होना है। நிற்கிறதுக்கே பலன் இல்ல. जो खड़ा होने के लिए शक्ति नहीं है। இவர்கள் சாத்தான் அதாவது விரட்டுறாங்களாம். शैतान को भगाते हैं। சாத்தான் அதாவது சாத்தான் ரொம்ப அற்பமாக எண்ணாதுங்க. शैतान को तुच्छ मत जानो, அவனுடைய காரியத்தை அவன் பண்ணிட்டு போட்டும். उसके कार्य को करने दो। பொல்லாங்கனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறது மாதிரி जो प्रभु बोलते हैं कि मेरे पास कुछ नहीं इनके लिए, அவனுக்குள்ள கிரியை உன்கிட்ட இருந்து அவன் வருவான். उनके जो क्रिया तुम्हारे पास அவனுடைய கிரியை தேவனுடைய கிரியை உன்னோட இருந்தால் அவன் வரான். जो परमेश्वर के क्रिया तुम्हारे पास होगा तो இதிலே கவனமாக உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற போர், तुम्हारी जो आत्मा के இந்த போரிலே வெட்டிப்படவில்லை. इसी में जीता இவங்க கூடி சாத்தானுக்கு விரோதமாக வார்ஃபேர் பண்றாங்களாம். इकट्ठा करके शैतान के विरोध में कर रहे हैं। இதெல்லாம் அதாவது நான் எப்போ சொல்ல பக்வாஸ், ये सब बकवास है। இதெல்லாம் அதாவது வேதத்திலே இராத காரியங்களை இவர்கள் அதாவது உருவாக்குறார்கள். शास्त्र में जो नहीं है वो कार्य को बनाते हैं। நிற்கிறதுக்காக ஆண்டவர் நிற்கிறதுக்கே கற்றுக் கொடுக்க முடியல. जो सिखा खड़ा रहने के लिए सिखाते नहीं है। தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்கும்படிக்கு, बुराई दिन में उनके सामने खड़ा रहने के இதெல்லாம் लिए, அணிந்து நீ நிற்கும்படிக்கு, इसे पहन कर खड़ा रहने के लिए, நிற்கும்படிக்கு நில் खड़ा रहने के लिए खड़ा हो जा तू। ஆண்டவருடைய ஜனங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். प्रभु के लोगों के ऊपर इसमें ध्यान देना है। நம்முடைய பெரிய போராட்டம் என்ன और தெரியுமா? हमारी जो संघर्ष क्या है, மாம்சமும் ரத்தமும். मांस और रक्त। இந்த மாம்சமும் ரத்தம் என்று इस சொல்லப்படுகிறது. मांस और रक्त के मतलब நம்முடைய உள்ளான அதாவது கேடுபட்ட சுயமாகும். आज जो हमारे अंदर बिगड़ा हुआ स्वयं। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசியுங்கள். गलातियों 5:17 को पढ़िए। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां लिखा है நமக்குள்ள இருக்கிற சுயம் हमारे अंदर का ஆவிக்கு स्वयं விரோதமாக அது போரிடுகிறதாக காணப்படுகிறது. आत्मा के विरोध में वो लड़ रहा है। ஆவியானவருடைய பட்டயத்தை जो आत्मा की तलवार को, ஆவியானவர் உபயோகிக்கிறதற்கு இடாமல் जो पवित्र आत्मा நம்முடைய उपयोग करके बिना சுயமானது அதுக்கு விரோதமாக நிற்கிறதாக காணப்படுகிறது. மாம்சமும் ரத்தமும் சொல்லப்படுகிறது. हमारी जो स्वयं जो मांस और रक्त वो कार्य कर रही है। வாசிங்கள். पढ़िएगा। மாம்சமானது ஆவிக்கு, சுயமானது ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவியானவர் மாம்சத்தை அழிக்கும்படிக்கு ஒரு போர் அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. क्योंकि जो शरीर आत्मा के विरोध और जो आत्मा शरीर के विरोध लालसा करती है। இருக்கிறதை செய்யாதபடிக்கு நீங்கள் ஒன்று கொண்டு விரோதமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இதுக்கு ஒன்று கொண்டு விரோதமாக காணப்படுகிறது. आप जो कर रहे हैं उसे करने बिना एक दूसरे की विरोध है। இந்த போராட்டத்தையே ஜெயிக்க முடியல. इस संघर्ष से जीत नहीं पाता है। சாத்தான அதாவது வெட்டி வீழ்த்துறது, அதாவது இதெல்லாம் அதாவது பக்வாஸ். शैतान को खाड़ के फेंकना ये सब बकवास की ஆதிலே बात है। நான் இதை குறித்து எதிர்த்துட்டே இருந்தேன். मैं पहले से इसके இந்த विरोध है। மாதிரி குருடர்களாக அதாவது நம்முடைய சபையை ஆகி போயிட்ட, और ऐसी अंधापन இதுக்கு में अपने எப்பதான் मन में हो விமோசனம் गया। கிடைக்கணும் நான் எப்பவும் அதாவது நினைச்சிட்டு இருப்பேன். कभी इसमें से सुधरेंगे करके पहले से सोच रहा பிசாசு था। அவன் அவனுடைய அதாவது ராஜ்யத்துக்கு விரோதம், அவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசுவானவர் முடிவு கொண்டு வர போகிறார். शैतान के राज्य के अंदर यीशु लाएगा। ஏனென்றால் மரணத்தின் திறவுகோல் அவன்கிட்ட இன்னும் இருக்கிறது. क्योंकि मृत्यु की गुंजियां अभी भी उनके पास है। உன்கிட்டயோ யார்கிட்டயும் கிடையாது. आपके पास या किसी के पास नहीं है। அதனால் சாத்தானை குறித்துள்ள அறிவு இல்லாமல் அதாவது நாம் இருக்க கூடாது. इसके लिए शैतान की बातों की மரண ध्यान बिना பயத்திலே लेकर। இருந்து தான் இயேசுவானவர் நம்மை விடுதலை और செய்திருக்கிறார். यीशु मसीह हमें वो छुटाया। அந்த சாபத்தின் அந்த திறவுகோல் आज जो सांप है, वो இன்னும் गुंजिया சாத்தானுடைய கரத்திலே தான் இருக்கிறது. अभी भी शैतान के हाथों पे। வெளிப்படுத்தல் நிருபத்தை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். பிரகாசித்த அது சொல்ல வாக்கியம் வேண்டும் என்றால் பல காரியங்கள் சாத்தானை குறித்து நான் சொல்ல முடியும். प्रकाशित वाक्य को अभी भी पढ़कर समझ लो शैतान के बारे में। கடைசியாக மரணத்தை தள்ளினார்னு இருக்குது பாருங்க. जो அக்னி கடல்லே மரணத்தை தள்ளினார். अंत में मृत्यु की अग्नि की जेल में வேதத்தை डाला। சரியாக வாசித்தவர்கள் நான் சொல்கிறது அவர்களுக்கு புரியும். शास्त्र को जो बराबर पढ़ा, जो मैं क्या बोल रहा हूं समझेंगे। சாத்தானுடைய கரத்திலே அந்த திறவுகோல் இருக்கிறது. शैतान के हाथों पे वो நீங்க गुंजिया। ஒரு கேள்வி கேட்கலாம். और एक सवाल, என்னையா அதாவது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிற மரணத்தை
பாதாளத்தினுடைய திறவுகோல் என்கிட்ட இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிறதே. क्या बात है, जो यीशु में ये कहते हैं कि जो मृत्यु की गुंजियां मेरे पास है என்னென்ன करके। மன ஓட்டங்கள் எல்லாம் உங்க மனதிலே ஓடுன்னு எனக்கு தெரியும். और क्या क्या आपके मन के अंदर चल रही मुझे मैं मालूम, मुझे मालूम। ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? कहाँ पर है, அதோடைய அர்த்தமும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். उसके अर्थ भी आपसे कहना है। பாருங்கள் 18வது வாக்கியம். ம் ம் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன். मृत्यु के अधोलोक का गुंजिया मेरे पास है। இந்த ஒரு வசனத்தை வைத்து இயேசுவானவர்கிட்ட தான் குஞ்சி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க கூடாது. इस एक वचन को रख के आप ये मत सोचिए कि यीशु के पास ही गुंजिया है। பாருங்கள் இந்த குஞ்சியை इस जो அவங்கிட்ட இருக்கிறதை வந்து பிடுங்குற காரியம் தான் வெளிப்படுத்தலே கடைசியிலே எழுதப்பட்டிருக்கிறது. इस गुंजिया जो है शैतान से छीन रहा है वही लिखा वहां पर। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்தவர்களுக்கு அதனை இது புரியும். पहली कोरिन्थियों 15वां अध्याय में जो पढ़ा, கடைசி சத்ரு என்னது? மரணம். अंत शत्रु मृत्यु। இந்த மரணத்துக்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். इस मृत्यु के अधिपति है वो। இப்பொழுது பாருங்கள், மரணம் இப்ப நாம் மரிக்கிறோம் என்றால் देखिए हम अभी मरते तो அவன் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது இல்லை. वो मृत्यु नहीं लाता है। சாபம், श्रापित, ஆதாமுடைய சாபமானது இன்னும் அகற்றப்படவில்லை. आदम की श्रापित अभी भी नहीं சாபத்திலிருந்து हटा है। நாம் விடுதலை ஆயிருக்கிறோம். श्रापित से நன்றாக புரிந்து छुटकारा கொள்ளுங்கள், पाया நான் है। சொல்லுகிற வார்த்தை அது அகற்றப்படவில்லை. शैतान से छुटकारा पाया लेकिन वो हटाया नहीं गया। ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக புரிந்து प्रभु அதிலே के நாம் लोग बराबर நாம் पहचान- விடுதலை பெற்றிருக்கிறோம். उसमें से हम स्वतंत्रता நாம் पाया, ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம். स्वतंत्रता पाया, மரணத்திலே जीवन இருந்து पाया நாம் है। விடுதலை பெறவில்லை. मृत्यु से छुटकारा नहीं पाया। அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். इसी को प्रेरित पौलुस बराबर लिखता है। 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வாக்கியத்தை வாசியுங்கள். पहली कोरिन्थियों 3रा अध्याय, ஜீவனும் மரணமும் நம்முடையது, விசுவாசிகளுடையது என்று அவர் எழுதுகிறார். जीवन और मृत्यु हमारा जाने विश्वास ஒரு சத்தியத்தை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள ஒரு வசனத்தை வைத்து அதாவது பல காரியங்களை நீங்கள் நிதானிக்க கூடாது. एक वचन को पढ़कर कई बातों को निर्णय नहीं करना। பழைய ஏற்பாட்டிலே மரணத்தை குறித்தும், पुराना नियम में मृत्यु के बारे में, புதிய ஏற்பாட்டிலே மரணத்தை குறித்தும், नए नियम में मृत्यु के बारे में, ஜீவனை குறித்தும், पुराना नियम में जीवन के புதிய बारे ஏற்பாட்டிலே में, ஜீவனை குறித்தும், नए नियम में जीवन के बारे में வேறுபட்டு இருக்கிறது மாதிரி காணப்படும். वो दोनों अलग अलग करके मालूम இதை पड़ता है। சரியாக பகுத்து போதிக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும் என்று தீமோத்திக்கு பவுல் எழுதுகிறார். इसे बराबर तुम समझकर सिखाना चाहिए करके அப்படி तीमुथियुस को நான் लिखता है। செய்யாவிட்டால் நான் வெட்கப்பட்டு போகிற ஊழியக்காரனாக இருப்பேன். ऐसे हम नहीं करे तो हम भी लज्जित होने वाला सेवक बनूंगा। சாத்தானானவன் शैतान, அவனுக்கு சில பவர்ஸ் இன்னும் ஆண்டவர் ரத்து பண்ணாமல் இருக்கிறார். शैतान को कुछ शक्ति अभी भी परमेश्वर रद्द नहीं किया। அதற்கு ஒரு சிம்பிளாக நான் முதல்ல இப்போ சொல்லிடுறேன். एक छोटा सा सिंबल, திருச்சபைக்குள்ளாக அவன் வந்து கிரியை செய்கிறதற்காக சாத்தானை விட்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? जो शैतान जो है कलेसिया के 1 अंदर கொரிந்தியர் क्रिया करने 5ஆம் के लिए, அதிகாரத்தை படித்து பாருங்க. पहले कोरिन्थियों 5वां अध्याय, உங்களை அதாவது சிட்சிக்கும்படிக்கு அதாவது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறான். तुम्हारे डांटना देने के लिए शैतान के पास तुम्हें सौंपता हूँ। வேத சத்தியத்தை அதாவது சரியாக அறிந்து கொள்ளுங்கள். शास्त्र को அதனால सच्चाई को சாத்தான் बराबर don't पहचान। underestimate your enemy. आज जो तुम्हारे विरोधी के बारे में तू तुच्छ मत ஒருவன் जानना। கண்டினியூவாக அதாவது பாவம் செய்து கொண்டிருந்தால் தூசித்துக் கொண்டிருந்தார்கள். आज जो पाप करते थे, निंदा कर रहे பவுலுக்கு थे, பவுலை தூசித்துக் கொண்டிருந்த 2 மனிதர்களை சாத்தானுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். पौलुस को दो लोग ये निंदा कर रहे थे, उनको मैं शैतान के हाथों में सौंपता हूं करके। இப்படிப்பட்டவர்கள் சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ऐसे लोग शैतान के हाथों में रखा दिया அவன் நல்லா जाएगा। அலக்கழிச்சு அவனை ஒன்று இல்லாமல் அதனை ஆக்கி போடுவான். बराबर हिला बिला के उनको लापता कर அப்படிதான் देगा। இப்போ எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்கிறான். यही सब लोग कर रहे हैं अभी। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க बहुत வேண்டும். ध्यान से रहो आप। சாத்தானை புகழ்கிறேன் என்று அவன் இருக்கட்டும், அவனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். शैतान रहने दो, उसके राज्य से ज्योति के पास அவன் ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறான். वो लड़ रहा है, युद्ध करता है। இந்த போரை நாம் வெல்லும்படிக்கு इस
युद्ध में जीतने के ஆ, लिए நம்முடைய உள்ளான கரைபட்ட நம்முடைய சுயம் हमारी जो पिदरी मन में जो मैं ஆவியானவர் भरा हुआ சொல்வதை स्वयं, கேட்காமல் இருப்பதாகும். पवित्र आत्मा जो कहते हैं उसे सुनने बिना रहते ஆ, हैं। இரண்டாவது காணப்படுகிற மனிதர்கள் மாம்சமும் ரத்தம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். दूसरा जो देखने आ रहे इंसान मांस और रक्त का है। ஏசாயா 31:3 यशायाह 31:3 மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சமாக இருக்கிறவர்கள் जो मासिक के लोग जो मासिक में रहते அவர்கள் हैं அழிவுக்குரியவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ये लोग नाश के लिए रखा गया करके ஏசாயா 31:3 வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यशायाह 31 वचन में लिखा ஆ, है ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। ஆ, வீணான மாம்சம் உடையவன் और जो व्यर्थ मासिक அவன் लोग எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் 56:4 எழுதப்பட்டிருக்கிறது. व्यर्थ जो मासिक के लोग मुझे क्या करेंगे करके भजन संगीत में लिखा है। ஆ, வாசிங்கள் ஏசாயா 31:3. यशायाह 31 के 3 वचन को पढ़िए। ஆ, மனுஷர் தானே ம், அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம் தானே ம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்। இங்கே பாருங்கள், கர்த்தருக்கு முன்பதாக இந்த மாம்சமும் ரத்தமும் ஒன்று இல்லாமல் போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. देखिए मिस्र के लोगों ईश्वर नहीं है वो मनुष्य है और जो उसकी जो घोड़ा आत्मा नहीं मासी है करके यहाँ पर ये लिखे परमेश्वर के विरोध மாம்சத்துக்கு में எதுவாக சிந்தித்துக் जो கொண்டிருக்கிறது. मास के हिसाब से सोचना ஆ, மாம்சத்துக்கு எதுவாக தீர்ப்பு செய்கிறது. मास के हिसाब से तय करना। ஆ, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாமானிய மனிதர்கள், இவர்களை நாம் சட்டவே பண்ணக்கூடாது. ऐसी जो बातें सब आम आदमी के लोगों की बातें इसको ஆ, சில मिलाप- நேரம் மாம்சத்துக்குரியவர்கள் और जो मासिक लोग இவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள். वे लोग परमेश्वर को जाने हुए ஆ, रहेंगे। இவர்களும் மாம்சமும் ரத்தம் உடையவர்கள். ये लोग मांस और रक्त के लोग இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ये लोग कैसे இருப்பார்கள்? लोग रहेंगे சில அடையாளத்தை சொல்லுகிறேன். इसके चिन्ह ஆ, यह மோசேக்கு விரோதமாக எழுந்து நின்ற ஆரோனும் மிரியாமும் आज जो मूसा के विरोध में आरोन और இவர்கள் मिर्याम जो- ரட்சிக்கப்பட்டவர்கள். ये लोग उद्धार तो पाए। ஆ, ஆபிரகாமும் லோத்தும் अब्राहम लोग ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். दोनों उद्धार तो லோத்து ரட்சிக்கப்பட்டவர் என்று புதிய ஏற்பாடு சாட்சியிடுகிறது. लोत उद्धार पाए நீதிமானாகிய करके லோத் என்று சொல்லப்படுகிறது. जो धर्मी எல்லாரும் लोत லோத்தை करके ரொம்ப அதாவது கீழ்த்தரமாக பேசுவாங்க. वह बहुत नीचा बातें करेंगे। அவர் குடிச்சிட்டு அதாவது தான் சொந்த பிள்ளைகளோட அதாவது அவர் படுத்திருந்தார். आज जो पी के अपने बच्चा लड़कियां ஆ, के साथ संभोग மாம்சத்துக்கு कर रहे थे। ஏதுவாக சிந்திக்கிறவர்கள் मासिक ஆ, विरोध இப்படி ये கீழாக ऐसे தான் பேசிட்டு இருப்பார்கள். ऐसी बातें புதிய करते ஏற்பாட்டின் रहेंगे। வெளிச்சத்திலே நீதிமானாகிய லோத்து नया नियम की रोशनी में புதிய ஏற்பாட்டின் சாட்சி மெய்யான சாட்சியாகும். और इसके बारे में गवाह सच्चा है। ஆபிரகாம் லோத்தும் அதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்பா சண்டை சச்சரவு போட்டுட்டு இருந்தாங்க. और इब्राहिम लोग दोनों झगड़ा कर रहे थे। நீ அங்க போறேன்னா நான் இங்க போறேன், तो उधर जाता तो मैं इधर जाऊं। நீ நான் இங்க போறேன்னா நீ அங்க, அப்படி அதாவது அவர்கள் பிரிந்து போனார்கள். आपस में இரண்டு बोलकर பேரும் अलग-अलग ரட்சிக்கப்பட்டவர்கள் हो गया। தான். दोनों उद्धार तो पाया है। அதிலும் மேலாக ரொம்ப அதாவது ரொம்ப வேடிக்கையான उससे ஒரு भी காரியம் என்ன बढ़कर தெரியுமா? ऐसी बात है இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த 12 சீடர்கள் यीशु मसीह के पास जो 12 चेले थे அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் தெரியுமா? कैसे चुने थे? ராம் முழுவதும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஒரு 12 சீடர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பேர் வைத்தார். रात भर प्रार्थना करके यीशु ने 12 जन को चुनकर उनको प्रेरित करके नाम दिया। அவருடைய கடைசி ஊழிய நாட்கள் முடியும் வரை अंत के उसके सेवा के दिन पूरा होने तक அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க क्या தெரியுமா? किए थे? நீ பெரியவனா நான் பெரியவனா, तू बड़ा है क्या मैं बड़ा करके, நீ முதலா நான் முதலா, तू पहला है क्या मैं पहला हूं। ஆண்டவர் எனக்கு இங்க சீட்டு தாரோம் அங்க சீட்டு தாரோம். हे प्रभु यहाँ सीट दो என்ன இப்ப उधर பாருங்க, सीट இந்த दो करके। ஊழியக்காரனும் எல்லாரும் இந்த திருட்டு ஊழியக்காரனும் எல்லாரும் जो चोर सेवक लोग सब இப்படித்தான் அதாவது சொல்லி அவர்களை சீக்கிரமாக நான் எதுக்கு அடையாளம் சொல்லி கொடுக்குறேன். இவங்க இப்படி செய்வர்கள் எல்லாமே இந்த கேட்டகரியில உள்ளவங்க, ऐसा जो भी- மாம்சத்துக்குரியவர்கள் இவர்கள். जो भी कर रहे हैं ये लोग सब मासिक लोग हैं। இங்க மங்கட்ராம்ல நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சபையில் அதாவது கிட்டார் வாசிக்க கொடுக்கலன்னு கிட்டாரை தூக்கி ஆராதனையில ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டாங்களாம். और जो वासिक के कई कुलकलन सालों को- के पहले सुना था चर्च के अंदर गिटार मारने नहीं சில दिया करके ஊழியக்காரனும் அதாவது இங்க மேடையில வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அமக்கலாம். कोई सेवक लोग को यहाँ मंच पे नहीं बिठाया करके झगड़ा। அவன் என்ன அவன் இப்ப வந்தவன் ये तो अभी है। இப்படி அதாவது இவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க.
इसके चिन्ह। இவர்களெல்லாம் அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் இவர்கள். ये लोग सब प्रभु से अंगीकार नहीं पाया है। நான்காவது चौथी बात, சாத்தானுடைய தூதர்கள், शैतान की दूतों, சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். शैतान के सेवा करने 2 वालों। கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே दूसरी कोरिन्थियों 11वां अध्याय, 15வது வசனத்திலே கள்ள ஊழியர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ झूठे सेवकों के बारे में लिखा है। 26வது வசனத்திலே 26वां கள்ள अध्याय, சகோதரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. झूठे இவர்கள் भाइयों, எல்லாரும் அதாவது திருச்சபைக்குள்ள தான் ये लोग இருப்பாங்க. सब कलीसिया के अंदर ही இங்க रहेंगे। வெளியே உள்ளவர்களை பற்றி அவர் எழுதல. बाहर के लोगों के बारे में नहीं लिखा। இங்க பாருங்கள், இந்த சாத்தானுடைய ये ஊழியக்காரர்கள் शैतान के सेवकों, இவர்கள் என்ன ये செய்வார்கள் लोग என்று क्या 2 करेंगे? கொரிந்தியர் 11, 15, 26 வாசிங்கள். 11, 15, 26 को पढ़िएगा। இவர்களை அருமையாக ஒரு சகோதரன் சில ஊழியர்களை பற்றி சொன்னார். आज जो एक भाई உடனே அதாவது இந்த வசனம் தான் என்னுடைய மனக்கண்களிலே வந்தது. इस वचन तुरंत मेरे मन में आया। இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், ऐसे जो शैतान के सेवकों, இப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமே ஆண்டவரே. ऐसे लोग मन फेरना है। இப்படி நம்முடைய சபையிலே பல இடங்களிலே இருக்கிறார்களே. ऐसे हमारे मंडली में कई जगह पे இவர்கள் சாத்தானுடைய ये ஊழியக்காரர்கள். लोग शैतान के सेवकों, அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று இங்கே क्या எழுதப்பட்டிருக்கிறது. करेंगे करके लिखा 2 है। கொரிந்தியர் 11, 15, दूसरी कोरिन्थियों 11, 15, 15 வாசி. சாத்தானுடைய ஊழியக்காரன் எழுதப்பட்டிருக்கிறது. நீதியாக அவங்க தான் ரொம்ப சத்தியத்தை பேசுகிறவர்களாக, ரொம்ப பரிசுத்தத்தை அவங்க தான் ரொம்ப நடைமுறைப்படுத்துகிறதாக காண்பிப்பார்கள். वो लोग शैतान के सेवकों बोलेंगे हम ही लोग जो सच्चाई को लागू करते करके बताते रहेंगे। பாருங்கள், அது ஆச்சரியம் நீங்கள் பட வேண்டாம். நம்ம நான் ஆச்சரியப்படுகிறதே கிடையாது. அவர்களுடைய முடிவு மிகவும் மோசமாக அதனே இருக்கும். उसके जो चकित करने की कोई जरूरत கடந்த नहीं வாரம் है। அதாவது ஒரு ஊழியர், அதாவது ஒரு வயதான ஊழியர் என்கிட்ட பேச, ஐயா நீங்க சொன்னது மாதிரி ஒரே வருஷத்துல ஆண்டவர் அடிச்சாருன்னு. तो एक वृद्ध அது सेवक, யாருன்னு அவங்களுடைய கிரியையின் முடிவு, आज वो कौन है करके उसकी क्रिया क्या अंत था। அவருக்கு இந்த वचनத்தை தான் நான் यही சொன்னேன். वचन मैं बताया இத उनको। நல்லா வாசிங்க. ये बराबर पढ़ो। நீங்களும் நானும் அப்படியே அந்த கேட்டகரியில இருக்க கூடாது. ये और अब हम ये स्थिति पे नहीं रहना है। அன்று நான் சொன்னேன். ये ऐसा करके 26வது வாக்கியத்தை வாசிங்கள். 26 वचन को भी पढ़िएगा। ம் 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 பாருங்க, இங்க கள்ள சகோதரர்கள், देखिए கள்ளனோ இருப்பானுவன். झूठे भाइयों நம்ம की கிட்ட जो நல்ல அதாவது ரொம்ப பக்தி உள்ளவர்கள் மாதிரி காட்டு, பின்னால போய் அதாவது புரணி பேசுவாங்க. बहुत बड़ा भक्तिमान के समान बोलेंगे बच्चे जाके। இவங்களுக்கு எல்லாரும் அடையாளம் எனக்கு தெரியும். सबके चिन्ह मुझे मालूम। நானும் அதாவது தெரியாத மாதிரி நானும் நாதானாக அதனை இருந்துக்கிறோம். मैं भी मालूम नहीं जैसा रह जाऊंगा। இப்படிப்பட்ட கள்ளர்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसी जो छोरा आप मन फेरना है, ஏனென்றால் வேதத்தில் உள்ளதைத்தான் நான் சொல்லுகிறேன். जो क्योंकि शास्त्र में जो நடந்து है, கொண்டிருக்கிறதும் அதுதான். जो चल रहा है वो भी वही है। இதற்கு விரோதமாக நாம் ஒரு யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். इसके विरोध के ये युद्ध में हम है। பரிசுத்தவான்களும் पवित्र लोग भी, அந்நியர்களும், अन्य लोग, அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसके विषय में लिखा है। மாம்சமும் ரத்தத்தோட ஒரு போராட்டம். मांस और रक्त के साथ एक संघर्ष। 10ஆம் அதிகாரம் 3, 5 வாசிக்கலாம். 10वां अध्याय के 3 இருந்து 5. 3 से लेकर 2 கொரிந்தியர் 10, दूसरी कोरिन्थियों 10, 3 से लेकर 3, 5 4, तक। 5. பாருங்க, நாம் எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். மாம்சத்தின் பிரகாரம் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை அதாவது பண்ணிட்டு இருக்கிறவர்களாக காணப்படாமல், போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கி தேவ பலனுடையதாக கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு இருக்கிறவர்கள் இதிலே அவர்கள் ஜெயம் கொள்வார்கள். परमेश्वर और उसकी जो शक्ति के प्रभाव में जो बलवंत होते जाते हैं, इन्हीं लोग इसमें रहेंगे। தர்க்கங்களையும் எல்லா மேட்டுமையான காரியங்களை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய செய்யும்படிக்கு
சிறைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ऐसे जो विचारों को हम कैद कर देते हैं करके लिखा है। நீங்கள் எதை சிறைப்படுத்துகிறீர்கள்? आप किसको कैद करते हैं? நம்முடைய சிந்தனையானது கிறிஸ்துனால் சிறைப்படுத்தப்படாத சிந்தனை. हमारे जो विचारों मसीह से कैद ना किया जाता है। தேவனுடைய அறிவுக்கு மேலாக பெருமையான காரியத்தை நீங்கள் கிறிஸ்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்த முடியாது. परमेश्वर के से बढ़कर उसकी किसी भी विचार जो है उसको तुम आदि नहीं करा सकते हैं। சிந்தை சிறைப்படுத்துதல், आज जो अपने विचार और कैद இந்த करना, சிந்தை சிறைப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறதுக்கு हमारी सोच को कैद करना, இந்த ரெண்டு வசனத்தை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்துக் केवल கொள்ளுங்கள். दो वचन को अपने मन में रख लो। 1 பேதுரு 4 அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிங்கள். पहली पत्र 4 की पहला वचन। पहली ஆயுதமாக நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துடைய சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். जबकि जो मसीह ने जो शरीर में होकर दुख उठाया तो तुम भी जो उसी मनसा से धारण करके हथियार बांध लो। தேவனுடைய அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பெருமையான மேட்டுமையான காரியத்தை, परमेश्वर के ज्ञान के विरोध का कौन सा भी जो घमंड के विचार होता है, கிறிஸ்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தும்படிக்கு அதை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். मसीह के जो अधीन कराने के लिए उससे तुम உன்னுடைய कैद करते சிந்தையானது हो। கிறிஸ்துனால் சிறைப்படுத்தப்படாமல் இருந்தால் अगर मान लो आपके ஒருவனுடைய சிந்தனையும் நீங்கள் சிறைப்படுத்த முடியாது. मान लो आपके जो विचार मसीह से कैद சிந்தனை नहीं குறித்து किया, நான் பல செய்திகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். इसके बारे में कई जो समाचार मैं आपको देता हूँ, இதை எவ்வளவு புரிந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. जितना समझा मुझे मालूम நான் नहीं, எவ்வளவு புரிந்திருக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு தர முடியும். जितना मैं समझा उतने ही आपको भी दे रहा हूँ। அந்த சிந்தனையை ஆயுதமாக நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். उस विचार को हम हथियार करके पहन लेना चाहिए। பாடுபடுகிற சிந்தனை, பாடுபடுகிற சிந்தனை, जो दुख उठाने के विचार, சேவை செய்கிற சிந்தனை, सेवा करने के विचार, தன்னை தியாகம் செய்கிற சிந்தனை, अपने आप को त्याग करने के विचार, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற சிந்தனை, और लोगों को समझाने के विचार, மற்றவர்களை அரவணைக்கும் சிந்தனை, और लोगों को गले लगाने के बात, பலவிதமான சிந்தனைகள் இருக்கிறது. नाना प्रकार के இதெல்லாம் विचार होती இயேசு है। கிறிஸ்துக்குள்ளாக சமமாயிருக்கிறது. ये सब यीशु मसीह में ஒருவன் बराबर இயேசு, है। பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுல் क्या நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். जैसे मैं मसीह के पीछे होता हूं, तुम मेरे கிறிஸ்துவானவர் पीछे என்ன हो। செய்தாரோ குறைவான பாடுகளை என்னுடைய சரீரத்திலே நான் படும்படிக்கு என்னை தத்தம் செய்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரா? वो यही कहता है जो जो शरीर में होकर भी दुख उठाया करके, அவருடைய குறைவான பாடுகளை और उसके जो அவருடைய कमी के சபைக்காக दुखों को, நான் சுமக்கிறேன், சுமக்கும்படிக்கு என்ன தத்தம் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். उसके कलीसिया के लिए वो दुख मैं उठाने के लिए अपने आप को अर्पण அவர் करता हूं। கிறிஸ்துடைய சிந்தனையை ஆயுதமாக தரித்து கொண்டு இருந்ததனால் मसीह के जो विचार को हथियार करके पहना 2 हुआ, கொரிந்தியர் इसलिए 10 அதிகாரத்திலே அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஜிஸ்ட்ஃபுல்லாக எழுதுகிறார். दूसरी कोरिन्थियों 10वां अध्याय में बड़ी जीत தேவனுக்கு के விரோதமாக साथ எந்த சிந்தனையும் கிறிஸ்துக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம், परमेश्वर के विरोध का कौन सा भी विचार சிறைப்படுத்துகிறவர்களாக मसीह के இருக்கிறோம் आधीन என்று करते हैं, कैद भी करते हैं, என்று அவர் சொல்லுகிறார். ऐसा करके बोलता है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। நீங்கள் உங்களுடைய உள்ளான மனதின் आप अपने पिदरी मन में, சாமானிய மனிதர்கள், आम लोग, தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள், प्रभु को जाने करके बोलते हैं, சாத்தானுடைய கையாட்கள், जो शैतान के हाथों के लोग, அவிசுவாசிகள், अविश्वासी हो। இவர்கள் எல்லாரும் நம்மளும் ஒரு மாம்சத்திலே தான் இருக்கிறோம். आज जो ये सब लोग एक ही பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த மாம்சத்தை குறித்து ஒரு நல்ல காரியம் சொல்லி, மாம்சம் வந்து பலவீனம் உள்ளதுன்னு சொல்லிட்டு, परमेश्वर ये शरीर के बारे में एक अच्छी बात बताया है, शरीर जो निर्बल है, ஆவியோ உற்சாகம் உள்ளது. लेकिन आत्मा तो இந்த हर्ष है। ஆவி வந்து பலப்பட வேண்டும். जो आत्मा ஒரு மனிதனுடைய बलवंत होना है, ஆவியானது நாளுக்கு நாள் பலப்படும் போது आत्मा जो இந்த प्रतिदिन ஆத்மாவுக்கு बलवंत விரோதமாக होगा तो போர் செய்கிற அந்த சாத்தானுடைய எல்லா தந்திரத்தையும் நாம் அறிந்து आत्मा के विरोध में संघर्ष करने वाला शैतान के हर एक प्रकार को जानकर நாம் அதிலே இருந்து விடுதலை பெற்று வாழ முடியும். हम उनमें से छुटकारा पाकर जी सकते அதுக்கு हैं, நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், और उसमें कड़ा रहना तो। இந்த காரியத்திலே நாம் ஜெயம் கொண்டு அதாவது நிற்க வேண்டும் என்றால், इस कार्य में जयवंत होना तो தேவனுடைய ஐக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के संगति को ஒருபோதும் தேவனை நீங்கள்
அதாவது தேவனை குறித்து குறைவாக எப்பொழுது எண்ணக்கூடாது. कभी भी परमेश्वर के बारे में कम नहीं எப்பொழுதும் सोचना। அதாவது சோர்வு உண்டாகும் போது நான் கையாளுகிற சில முறைமைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். जब भी कुछ भी संघर्ष युद्ध हो रहा है तो हम क्या कर रहा हूँ करके बताते हैं। எப்பொழுதும் அதாவது மனச்சோர்வு என்ன யாரும் கவனிக்கல என்று சொல்லும்போது जब सोचते हैं कि मुझे कोई தேவன் என்மேல் நேசம் கொண்டிருக்கிறார். जब हम सोचते हैं कि कोई मुझे पूछताछ नहीं करता है तो हमारे ये என்னை सोचना நேசிக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். परमेश्वर मुझसे प्रेम करते हैं। யோவான் 3:16 அது தான் கூறுகிறது. यूहन्ना 3:16 यही बताती है। இயேசுவானவர் என்னை மன்னிக்கிறார். यीशु मसीह मुझे क्षमा ஒன்று करता है। யோவான் 1:7 நினைத்துக் கொள்ளுங்கள். जो पहली यूहन्ना पहला 7 ஆண்டவர் என்னை பராமரிக்கிறார், परमेश्वर मुझे रक्षा करता है। பராமரிப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर मुझे देखभाल करेंगे। எபிரேயர் 13:5-6 इब्रानियों 13:5-6 சகரியா 3:2 जकरिया 3:2 में இறைவனே எனக்கு காப்பாளனாக அவர் நிற்கிறார். परमेश्वरी मेरे रक्षक है। அங்கே ஒரு யாஜக் ஒரு ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தான். एक याजक महल वस्त्र पहन के खड़ा था। அங்கே யார் நின்னா தெரியுமா? कौन था? அவனுடைய வலது பார்சத்துல कौन था? சாத்தான் நின்னுட்டு शैतान இருந்தான். खड़ा था उधर। நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு आप- அடுத்தவனை குற்றஞ்சாட்டும்படிக்கு நீ சாத்தானாக இராதே. आज जो दूसरे के ऊपर दोष लगाने के लिए तो शैतान இவர்கள் मत बनो। ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். அவர்கள் எல்லாம் சாத்தானுடைய கையாட்கள். ये सब शैतान के हाथ के लोग हैं। உங்களையோ அதாவது யாரையும் நியாயந்திருக்கிறதற்காக நீங்கள் உங்களை நியாயந்திருத்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். और जो पौलुस ये कहते तो अपने आप को न्याय कर लो। 2 கொரிந்தியர் 13:5 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. दूसरे கொரிந்தியர் 13:5 உங்களை அதாவது நீங்கள் तो நியாயந்திருத்தால் अपने आप को न्याय कर लो। நீங்கள் நியாய ஸ்தானத்துக்கு முன்னால நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. न्याय के साल पे खड़ा रहने का जरूरत नहीं நீ पड़ेगा। ஒன்ன तो நியாயந்திருத்துக்காப்பா. अपने आप को न्याय कर लो। அடுத்தவன் நியாயந்திருக்கிறதற்காக அதாவது ஆண்டவர் உன்னையோ இவனை நியாயந்திருக்கிறதுக்கு அவனை நியாயந்திருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன நியமிக்கவில்லை. दूसरे को न्याय करने के लिए तुमको हमको प्रभु नियुक्त नहीं எல்லாரையும் किया। எதற்கு நியமித்திருக்கார் தெரியுமா? நாம் தூதர்களையும் நியாயந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். आप ஹalleluya! एक स्थान आप आए दूतों को भी न्याय करेगा। எந்த வேதத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? शास्त्र आप पढ़ते हैं। தெளிவாக இருக்க வேண்டும். இறைவன் என்னை நேசிக்கிறார். प्रभु मुझसे प्रेम करते हैं। இறைவன் பிலிப்பை நேசிக்கிறார். प्रभु मुझे प्रेम करते हैं। இறைவன் டேனியலை நேசிக்கிறார். प्रभु इनको डैनियल को ஜெனட்டை நேசிக்கிறார். और इसको जेनेट को भी எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். सबके ऊपर இங்க வந்திருக்கிற எல்லாரையும் அவர் आए वो நேசிக்கிறார். सबके ऊपर। நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள். आप अपने आप को तसल्ली दे लो। உங்களை மன்னிப்பார். तुम्हें அவர் क्षमा தான் करेगा। மன்னிக்கிறவர். அவர் உன்னை பராமரிப்பார். तुम्हें देखभाल நான் करेगा। உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வருஷத்தின் ஆரம்ப வார்த்தையை என் பிரகாரம் கர்த்தர் என்னை போஷித்து நேசித்து வழி நடத்தி வந்தார். मैं तुमसे நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. आराम से जो प्रभु बोला वो हिसाब से कर रहा है। உன்னை கைவிடுவதும் இல்லை. तो ना तो तुझे நான் ध्यान உனக்கு சகாயம் செய்வேன். मैं तेरे सहायक हूँ। என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். प्रभु मुझसे பாருங்கள், कहे। இந்த கொரோனா டைம்ல இறைவன் சரியாக என்ன நடத்தினார். कोरोना के समय में प्रभु बराबर चलाया। ஒரு இது சபைக்கு சொல்லாம ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். आज जो एक ஒரு जगह காரியத்தை मैंने गया முடித்துட்டு था, வந்தேன். एक खास அது जगह பிறகு இன்னொரு காரியத்துக்காக வெளியே போயிட்டு வந்தேன். और कोई कार्य के लिए बाहर जाके आया था। ஆண்டவர் அப்படி நடத்த வேண்டும். प्रभु ऐसे ही चलाना He है। cares. அதாவது ஆண்டவர் என்னை அதாவது அவர் பராமரிப்பார். प्रभु मुझे रक्षा சகரியா संभालेंगे। 3:2 சகரியா 3:2 पे। இந்த ஆசாரியனை குறை சொல்லும்படிக்கு याजक के ऊपर को दोष लगाने के लिए, குற்றம் சுமத்தும்படிக்கு குற்றம் சாட்டுகிறவன் என்று அதாவது சாத்தானை दोष लगाने के लिए दोष लगाने वाला करके ஊழியர்கள் கூடி கூடி குற்றம் சாட்டுகிறார். ऐसे ही இவர்கள் सबको எல்லாம் मिल मिल के சாத்தானுடைய கையாட்கள். ये सब शैतान के। நன்றாக நான் சொல்றேன், நான் அதென்ன எனக்கு ஒண்ணு அதென்ன கிடையாது. हाँ, मैं बराबर இப்படி बोलता हूं। சாத்தானாக இருந்துகிட்டு जो शैतान बन के रहते हैं, இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க इसके வேண்டும். बारे में सावधान रहो। கர்த்தர் என்னை காப்பாளனாக இருக்கிறார். प्रभु मेरे मेरे என்னை रक्षक है। காக்கிறவர் கர்த்தர். मुझे देखने वाला वही है। எனக்கு எல்லா சகாயம் செய்கிறவர் அவர். हर सहायक वही करेगा। என்னை தண்டித்து என்னை சிட்சிக்கிறவரும் அவரே. मुझे दंड देकर डांटना देने वाला भी वही है। ஏனென்றால் நானும் நீங்களும் அவருடைய குமாரர்கள் குமார்த்திகள். क्योंकि मैं और आप उसके पुत्र और पुत्रियों। ஆண்டவர் என்னை தண்டிக்க வேண்டும். प्रभु मुझे दंड देना है। ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு நான்
நான் பங்காளியாக ஆகும்படிக்கு क्योंकि उसके पवित्रता को हम भागीदार होने के लिए இந்த உலகத்து பிரகாரமான தகப்பங்கள் சில நாட்கள் நம்மை ये தண்டித்தார்கள். संसारिक प्रकार के पिताओं कुछ दिन तक दंड देंगे ஆவிகளின் பிதாவோ என்றால் लेकिन आत्माओं के पिता அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவனாக ஆகும்படிக்கு उसके जो पवित्रता के हम भागी होने के लिए உங்களை என்னையும் அவர் சிச்சித்து நடத்துகிறார் என்று எபிரேயர் 12:11 आपको எழுதப்பட்டிருக்கிறது. और हमको डांटना देके वो चलाते करके इब्रानी 12:11 पे लिखा है நீங்கள் நின்று இதை அதாவது முதல் அதாவது கட்டுக்காங்க. आज से सीख लो ஆண்டவரிடத்தில் நிற்கிறதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும். आज जो प्रभु में स्थिर खड़ा रहने के लिए सीखना है இரண்டாவது காரியம் दूसरी என்னவென்றால் बात நாம் அதுக்கு என்ன சொல்ல we should strive. நாம் கொஞ்சம் அபியாசிக்க வேண்டும். इसके अभ्यास करना है இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் क्या करना है முதலாவது you should arm yourself. ஆண்டவருடைய போராயுதம் परमेश्वर के हथियार இது தயாரித்தது நீங்களோ நானோ பவுலோ யாரும் தயாரித்த போராயுதங்கள் கிடையாது. इसे उपयोग करने के लिए आप और हम या तो कोई पौलुस नहीं है பவுலும் இந்த ஆயுதங்களை அவர் தயாரித்து கொடுக்கவில்லை. जो पौलुस वो ये हथियार बनाकर नहीं दिया அங்கே ஆயுதங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. आज हथियार तो लिखा है மார் கபசம் எல்லாமே அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. हथियार के बारे में सब लिखा ஜூதாவை है பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய தயாரிப்பு. ये सब परमेश्वर के हाथों के लोग மனிதர்கள் தயாரித்து கொடுப்பது அதாவது கொஞ்ச நாள்ல அது அப்படியே போயிடும். इंसानों जो बनाकर दिया थोड़ा दिन में चला जाएगा அந்த ஆயுதமானது இறைவனுடையது. उस हथियार परमेश्वर அதைத்தான் நீங்கள் அணிய வேண்டும். इसी को पहनना है என்று நாம் 1 பேதுரு 4 அதிகாரம் 1வது வாக்கியத்தில் இதை ஆயுதமாக அணிந்து கொள்ளுங்க. சிந்தனையை ஆயுதமாக पहली पत्र 4 पहली वचन में इसी को तो अपने विचार को पहन लो நீங்கள் இப்படி அணிந்து கொண்டால் ऐसा पहन लिया तो 1 பேதுரு 2 அதிகாரம் 12வது வாக்கியத்திலே पहली पत्र 2:12 पे 1 பேதுரு 2 पहली पत्र 2:12 வாசிங்க 12 को போதும் உங்களுடைய நற்கிரியைகள் तुम्हारी யுவர் கண்டக்ட் काम நம்முடைய நடைமுறைகள் हमारी चाल चलन நாம் உலகத்தான் மாதிரி அதாவது நல்ல டீசெண்டாக நன்றாக அதாவது அதாவது ட்ரெஸ் பண்ணும். हम अच्छे से ड्रेस पहनना है அறகுறையாக ட்ரெஸ் பண்றது थोड़ा बहुत जो पहनना இப்படி எல்லாம் அதாவது நாம் தேவாலயத்துக்கு வர்றோமா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். हम प्रभु के भवन में आते अच्छे ड्रेस पहन के நீங்கள் அதாவது பிஎட் வைக்கணும்னு ஆசை மீசை வைக்கணும் நல்ல மீசை அதை ட்ரிம் பண்ணி எல்லாம் வச்சுக்காங்க. और मूछ रखना चाहते तो अच्छे से रख लो எல்லாரும் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு நான் சொல்றேன். हमारे जीवित में நான் முன்னால ரொம்ப முடி வச்சிருந்தேன். बहुत बाल रखता था உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் இங்கே பிறந்து வளர்ந்தவன். याद होगा आपको அப்போ ஐயா எப்பவுமே ரொம்ப பின்னால தானே முடி வைக்காத கொஞ்சம் கட் பண்ணுங்க ஐயா ने बोला कि சொல்லுவாங்க. ज्यादा बाल है थोड़ा काट देना ஒரு நாள் நான் வீட்ல இருந்து இப்படி வெளியே வந்தேன். एक दिन घर ஐயா அதாவது அந்த கேபின்ல இருந்து அப்படி வந்தாங்க. उधर से वो कैबिन से வந்து அதாவது நாங்கள் அந்த வெரண்டால சந்திச்சிட்டோம். और वो सामने बैठो அப்போ ஐயா கேட்டாங்க எங்க போறடான்னு சொல்லி. ये पूछा कहां जा रहा है இல்ல நான் இங்க தான் இங்க எங்கேயும் போகலன்னு इधर சொல்லி. ही है करके बोला அப்போ இந்த பாரு அவங்க சொன்னது நன்றாக உன்னுடைய ஸ்டைலுக்கு தக்க நீ முடி ட்ரெஸ் அதாவது ட்ரெஸ் கரெக்டாக அதனை பண்ணணும். और तुम्हारे स्टाइल के हिसाब से तो अच्छा ड्रेस पहनो அதற்கு ஒரு உதாரணத்தை उदाहरण भी दिया நம்ம அமெரிக்காவில் இருக்கிற டேனியல் अमेरिका के डैनियल அவர் ஐயா கிட்ட அதாவது ஒரு நாள் பேசியிருக்கிறார். ஐயா से एक दिन बातें किया அப்போ ஐயா வெளிப்படுத்தல प्रकाशित அவர் ரொம்ப முடி வச்சிருக்கிற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. और देखा कि भैया जी ज्यादा बाल रखा करके அப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டு நீங்க ரொம்ப அதான முடி அதான வச்சிருக்கீங்களோ बातें करते समय पूछा क्या आप ஆமையா ज्यादा ரொம்ப बाल இருந்தது. रखा? நான் இப்போ கட்டையா அதாவது மிலிட்டரி கட் மாதிரி அதனை வெட்டிட்டேன். जो अभी मैंने मिलिट्री कट काट दिया है உங்க அதாவது பர்சனாலிட்டிக்கு தக்க நீங்க அதாவது முடியாதன நீங்க வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னப்பா. இன்னைக்கு இப்பதான் சொல்லிட்டு வாரேன்னு சொல்லிட்டு अपने சொன்னேன். सुंदरता के हिसाब से आप अच्छा ड्रेस पहनो இது ஆண்டவர் அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒன்று அதாவது உணர்த்தி இருக்கிறார். जो प्रभु कुछ ना कुछ तो बताया है நான் என்ன சொல்றேன்னு இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அதாவது मेरे जीवित में जो संभव நான் ஐயா கூட ஊழியத்துக்கு எப்பவும் போவேன். ஒரு நாள் கூட அதென்ன வெள்ளை ட்ரெஸ்ஸோ அதென்ன ஜிப்பா பைஜாமா போட மாட்டேன். आज हमेशा सेवा में जाता ஆனா है கூட இருக்கிற அதாவது இந்த விசம்பிகள் साथ के लोग இவங்க எல்லாம் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு क्या தெரியும். सोच रहे करके मुझे मालूम அப்ப அதாவது கலர் ட்ரெஸ்ல தான் ஐயா கூட போவேன் வருவேன்.
आज जो ऐसे ஒரு நாள் கூட ஐயா அதுன்னு சொன்னது கிடையாது கூட வராது கொஞ்சம் அதுன்னு कभी भी आइए जी கொஞ்சம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வாங்க कभी ஒரு भी நாள் கூட आइए जी என்கிட்ட नहीं बोला சொல்ல कि तो व्हाइट एंड व्हाइट पहन के आओ करके நன்றாக புரிஞ்சுக்குவோம் ட்ரெஸ்ல ஏதாவது உன்னுடைய பரிசுத்தம் கிடையாது तुम्हारे ड्रेस में पवित्र नहीं உன்னுடைய है உள்ளம் तुम्हारे मन உன்னுடைய இருதயமானது तुम्हारे பரிசுத்தமாக हृदय- இருக்கிறதா हृदय पवित्र கேடுபாடு है क्या? நிறைந்த அதாவது கள்ளர்களாக ऐसी जो இருந்து கொண்டு जो அதாவது வெளிப்புறமாக பெரிய இவர்கள் தான் பரிசுத்தத்தை அதாவது காண்பிக்கிறது மாதிரி बाहरी रीति से बता रहे कि मैं पवित्र हूँ இப்படி அதாவது சொல்லி கொண்டு நடக்கிறவட்டு விலகுங்க ऐसी जो बोल के फिरते हैं, நன்றாக उनसे அதாவது हट ட்ரெஸ் करो। பண்ண வேண்டும் बराबर ड्रेस நன்றாக पहनो அதாவது இருக்க வேண்டும் बराबर रहना। ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதி அதுக்கு தக்க இருங்க प्रभु कैसे आशीष दिया ऐसे हिसाब से रहो। அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் ட்ரெஸ் பண்ண நான் ரொம்ப ரசிப்பேன் बच्चे लोग ऐसे சின்ன आएगा तो मैं பிள்ளைகள் देख के எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் बहुत अच्छे हैं அது ரசிக்கிறதுக்கு இந்த ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார் हाँ, தெரியுமா बच्चे लोग को दिया है நல்ல அதனை உடுத்தி அதனை அழகு பார்க்கணும் बराबर अच्छा पहना कर उसकी ஐயா அப்பவும் सुंदरता देखना சொல்றாங்க है வீட்டுல அதாவது பொட்ட பிள்ளைகள் இருக்கணும் घर पे இந்த लड़की लोग रहना। பசங்களுக்கு ஒரு டவுசர் வாங்கி போட்டுட்டு அதனை போங்கடான்னு சொல்லிட்டு வரட்டுனா அதனை ஓடி போயிருவான்னு आज जो ऐसे लड़का लोग को कुछ भी एक ஃப்ராக்கு அப்படி இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து அதனை பொட்ட பிள்ளைகள் அழகு பார்க்கறதற்காக ஆண்டவர் கொடுத்த அதாவது பொட்ட பிள்ளைகள் நமக்கு வேணும்னு அதனை ஐயா எப்பவும் சொல்லுவாங்க என்கிட்ட. लड़की लोग अच्छा पहना कर उनको देखना चाहिए करके अय्या बोलेंगे இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஐயா கூட இருக்க கன்வர்சேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் சில இது இப்போ சொல்ல வேண்டியது இருக்கு अय्या के साथ जो रहना उनके कैसा था ஒரு நாள் करके। கூட அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த 2 மணி நேரம் மட்டும் தான் இந்த பைஜாமா ஜிப்பா ये 2 घंटे இந்த के लिए பைஜாமா पैजामा ஜிப்பால அதாவது என்னுடைய பரிசுத்தமோ इसमें அதாவது मेरा पवित्र नहीं है என்னுடைய அதாவது ஊழியமும் கிடையாது मेरा सेवा நான் इसमें என்ன नहीं। ஊழியம் வாட் இஸ் மை ஒர்க் अब मेरे काम நான் क्या என்ன है? ஊழியம் செய்கிறேன் क्या सेवा में कर रहा हूँ அதுதான் वही है அதுதான் முக்கியம் यही मुख्य है நீ இங்க வெள்ளஞ்சொல்லியமா வந்துகிட்டு तो वो सभी की அக்கம் पहन के பக்கம் आएगा। போய் உன்னை பற்றி கேட்டா அதாவது उधर जाके நாற்றம். पूछेगा तो தீத்து 2:10 வாசிங்க तू 2:10 को पढ़िएगा ஆண்டவருடைய ஜனங்கள் தேவ வசனத்துக்கு நேராக உங்களுடைய மனதையும் சிந்தனையும் எப்பொழுதும் திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் प्रभु के वचन के ओर से உங்களுடைய अपने நல் मन को फेरे। நடத்தைனாலே உங்களுடைய கண்டக்ட்னாலே और तुम्हारी जो चाल சந்திப்பின் चलन நாளிலே से தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு परमेश्वर என்று की எழுதப்பட்டிருக்கிறது महिमा करने के लिए लिखा है தீத்து 2:10 तीतु 2:10 வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய ஆ, உபதேசத்தை ஆ. எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்க போதும் வேலைக்காரர்கள் அடிமைகள் அக்காலத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா उस दिन जो गुलामी लोग रहते थे उनको क्या कहा गया நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறதுனாலே तो आदिन रे इसीलिए தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள் परमेश्वर के उपदेश को श्रृंगार தேவனுடைய करते हो உபதேசத்தை தெரியாதவன் जो प्रभु के वचन பரிசிய உபதேசத்தை அதாவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் फरीसी के उपदेश को बता रहे हैं தேவனுடைய உபதேசம் என்ன प्रभु के उपदेश क्या இயேசுவானவர் என்ன வெள்ளை அங்கி போட்டுட்டு போயிட்டு क्या இருந்தாரா यीशु मसीह सफेद யாருக்காவது தெரியுமா அவர் எந்த कुर्ता கலர் पहन அங்கி के जाता था போட்டிருந்தாருன்னு क्या कोई சொல்லிட்டு बोल सकता है क्या அவர் ரபான் ரபிக்கு மேலானவர் ரபான் रबी के ऊपर है रबान அவர் வந்து ஒரு ரபானாக அவர் இருந்தார் वो एक रबान था वो கமாலியல் வந்து ஒரு ரபான் ஆகும் वो गमालियल भी वही रबान था எப்படி பாப்பரசர் இருக்கிறாரோ எல்லா குருமார்கள் பிஷப்புக்கு அவர் மேலான பிஷப்போ जैसे जो पोप से जो बिशप से ऊंचा है वो இங்கே வந்து சாதாரணமாக ரபி என்று அவர் கூப்பிட்ட போதகரை यहाँ पर रबी करके बोले थे वो शिक्षक करके ஆனால் அவர் வந்து எல்லா போதகர்கள் மத்தியிலே போய் அவர் 12வது வயசுலயே அவர் பேசிட்டு இருந்தார் सब गुरुओं के मध्य में 12वां उम्र में जाके बातें कर रहा था அவர் 12வது வயசுல இருந்து 30வது வயசு வரை எவ்வளவு ஞானத்திலே அவர் வளர்ந்திருப்பார் और जो 12 साल से 30वां साल तक कितने ज्ञान में बड़ा होगा எல்லா காரியத்திலும் அவர் வல்லுனராக அவர் இருந்தார் हर कार्य में चलाक था அவர் ஒரு ரபானாகும் वो एक रबान है அவருடைய உபதேசம் उसके उपदेश பரிசியர்களை வம்மையாக கண்டித்தார் फरीसियों को खंडन किया சபித்து அதாவது போட்டார் श्रापित दिया उनको நேத்து ஒரு புத்தகத்தை நான் வாங்கினேன் कल एक पुस्तक लिया மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை मत्ती 23 மாத்திரம் விளக்குறை वो केवल उसी के विवरण அதுடைய விலை और उसकी कीमत 2000 சொச்ச ரூபா 2000 அதை से भी வாங்கி ज्यादा। வாசிக்க வேண்டும் என்று நேத்து தான் அதாவது நான் वो வாங்கியிருக்கிறேன் उसे खरीद कर पढ़ने के 2 लिए நாள் உட்கார்ந்தானே அதை வாசிச்சிருவேன் आज जो उसे- பரிசியர்களை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள் फरीसियों के बारे में जांच करके लिखा है காலத்திலே இருந்த பரிசியர்கள் उस समय के फरीसियों ஒரு காரியத்தும் இயேசுவானவர் ஏன் இது குறித்து அவர் வைது பேசினார் हर एक कार्य क्यों यीशु मसीह ऐसे कहा उनके बारे में ஞானத்தை சவதரிக்க வேண்டும் जो ज्ञान को धरना है அந்த காலத்துல எப்படி இருந்தது उस
समय कैसे அந்த थे, காலத்திலே இவர் எதற்கு இப்படி ஏசினாரு, उस समय पे क्यों ऐसा அவர்கள் किया, என்ன उन लोगों செய்திருப்பார்கள், ने क्या किया என்ன होगा, ஜனங்களுக்கு போதித்துக் क्या लोगों கொண்டிருந்தார்கள், को बताया होगा। அதெல்லாம் இயேசுக்கு அதாவது எரிச்சலும் கோபமும் வந்து கொண்டிருந்தது. यीशु को जलन और गुस्सा भी आया। மத்தேயு 23ஆம் அதிகாரம் பரிசேயர்கள் அதாவது சபித்து அதாவது போட்டார். मत्ती 23 से जो फरीसियों को 7 श्रापित ஐயோ என்று அங்கே வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. हाय करके लिखा है उधर। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। நாம் எல்லாரும் தேவனுடைய உபதேசத்தை அதாவது அலங்கரிக்கிறவர்களாக இருக்க हम வேண்டும். सब परमेश्वर का उपदेश को श्रृंगार करना है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। நாம் அலங்கரித்தாலும் अगर हम श्रृंगार ரொம்ப करें, அது ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். बहुत सुंदर होना है। அழகு என்று சொல்லப்படுகிறது. இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போடாதுங்க. இதோடைய அதாவது ஆரிஜின் என்ன தெரியுமா? இதெல்லாம் அதாவது சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. कोई लिपस्टिक मत डालो, कुछ बात हम नहीं करना है। இவர்கள் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நகை போட மாட்டாங்களாம். கல்யாண டைமில் எல்லா பொண்ணுக்கும் லிப்ஸ்டிக் அடித்து கொண்டு வந்து ஸ்டேஜில் நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன். ये लोग सब दहना वगैरह नहीं पहनते हैं, लेकिन शादी के टाइम में लिपस्टिक पहन के आते हैं, लगा के आते हैं उधर। நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், मैं அது அவங்களுடைய லிபர்ட்டி. उनके सौंदर्यता கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க, லிப்டிக் போடுறதுடைய வரலாறு என்னன்னு சொல்லிட்டு. ஒரு காரியத்துக்குள்ள வரலாறு அதாவது தெரியாமல் ஆனாலும் சிலவங்க வந்து அதை செய்கிற நம்ம அது லிபர்ட்டி, அது அவங்களுடைய அதாவது ஒரு உரிமை. उनको ये सौंदर्यता है वो। பைத்தியக்கார பயலு, அதாவது வேதமும் தெரியாது, பொது அறிவும் கிடையாது, எதுவும் தெரியாது. அந்த கவுனு வெள்ளை கவுனு போடுறாங்களா, அதுடைய இது தெரியுமா உங்களுக்கு? அதனால் நான் சர்ச்சைக்குரியதாக எந்த காரியத்தையும் நான் எடுக்க விருப்பப்படவில்லை. चर्चा करने के किसी भी बात தேவனுடைய में नहीं लाता। உபதேசத்தை தெளிவாக அதாவது மனதை சுத்திகரித்துக் கொள்ளும். ஆத்துமாக்கு விரோதமாக போர் நடந்து கொண்டிருக்கு. मन को शुद्धिकरण இதுல करना, இருந்து आत्मा की டைவர்ட் विरोध। பண்றதற்காக சாத்தான் என்ன செய்றான் தெரியுமா? நீ எதுக்கு அதன இது போட்டிருக்க, நீ எதுக்கு தாடி வச்சிருக்கிற, நீ எதுக்கு மீசா வச்சிருக்கிற, இதெல்லாம் சாத்தான் அவன் மூலமாக உங்களை அதாவது குத்துறான். शैतान जो है उनके जरिए आपको बस बता रहा क्यों दाढ़ी ஒரு रखा है। மனிதனுக்கும் ஒரு பர்சனாலிட்டி ஆண்டவர் हर एक लोगों को கொடுத்திருக்கிறார். एक இது ஐயா सुंदर எனக்கு प्रभु ने கற்றுக் दिया है। கொடுத்ததாகும். ஐயா ने मुझे सिखाया है। என்னுடைய பர்சனாலிட்டிக்கு தக்கதான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். मेरे जो सुंदर के हिसाब से मैं कपड़ा இது पहनूंगा। ஒரு பொதுவாக அதன ஒயிட் ட்ரெஸ் அதன போட்டிருக்கா, சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். अभी இந்த ஒயிட் ட்ரெஸ்ல அதாவது என்னுடைய பரிசுத்தம் யாருடைய பரிசுத்தம் ये நீங்க सफेद பார்க்காதுங்க. वस्त्र में मेरा पवित्रता नहीं है। என்னுடைய ஊழியம், मेरे सेवा। ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்கள் என்ன ட்ரெஸ் वचन அதன में क्या போட்டிருந்தாங்க? कहा प्रभु ने? 12 அப்போஸ்தலர்கள் எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? 12 प्रेरितों कौन सा ड्रेस पहने थे, कौन सा कलर का? சரி நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி என்கிட்ட आप சொல்லுங்க. जरा जांच இயேசு करके என்ன बता கலர் போட்டிருந்தாரு? यीशु அவர் कौन- ரபான். यीशु कौन सा அந்த कलर पहने காலத்திலே थे? ரபான்மார்கள் என்ன அதாவது அங்கி என்ன கலர் அங்கி அவர்கள் உபயோகித்தார்கள். और उस दिन में उन दिनों में रबान लोग कौन से जो கொஞ்சம் ஆய்வு कुर्ता- செய்யுங்களேன். कौन सा நான் कुर्ता உங்களுக்கு पहने அதை थे சொல்லி वो தரேன். लोग? कौन सा कलर का? கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. जरा जांच करो। உங்க சிந்தனையை அதாவது சாத்தான் அதாவது பிடிச்சிட்டு இருக்கிறான். आपके जो विचार को शैतान पकड़ रखा है। திங்க் குளோபலி. आज जो कुल्ला कुल्ला நாம் வந்து உலக ரீதியாக நான் சிந்திக்க வேண்டும். एकदम जो दुनिया का उतना विरान से सोचना चाहिए। நான் சிங்கப்பூருக்கு பெட்டியோட நான் பேர்ந்தேன். सिंगापुर के சிசிலையா साथ மகன் बेटी के साथ கல்யாணத்துக்கு. हम गए थे उधर। அப்போ அதாவது சிசிலையா போகும்போது ஒரு இது சொன்னார். सिसिलिया जाने के எது மெட்ரோவில் போயிட்டு இருக்கும். मेट्रो में जा रहे थे तब। இல்லை இல்லை ஆமாம் கார்லேயோ மெட்ரோவில் போய்ட்டு பிலிப் இங்கே அரை குறையா தான் நீ பார்ப்ப. लोगों को आधा वस्त्र ही तुम देखेगा। இந்த இந்தியாவை வச்சு இங்கே நியாயம் திருத்துறாதுன்னு சொல்லி இந்தியா அவர் को रख के சிரிச்சுட்டு சொன்னார். इंडिया को रख के அவர் न्याय என்னுடைய मत நல்ல कर। நண்பன் சிசிலையா. वो मेरे मित्र था वो। நான் சொன்னேன் ஐயா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் ஐயா. ये सब मैंने बोला அங்கே तो मुझे मत। பார்க்குறேன் எல்லாரும் அதாவது ஆஃபில் வந்திருக்காங்க, அதாவது சுடியில் வந்திருக்கிறாங்க, சேரீயில் வந்திருக்கிறாங்க, பல பல ட்ரெஸ்ஸில் அது अलग अलग हिस्सा के लोग ड्रेस पहन के आए थे। அங்கே போயிட்டு நீ அதுக்கு வெள்ளை போடலை, அதை போடலை, இதை போடலை. இதை பாருங்கள், ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இந்த இதில் விட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி அதாவது சாத்தான் வச்சிருக்கிறான்.
आत्मा के विरोध का जो लड़ने वाला इसमें ऐसे शैतान ने हमें कैद करके रखा है। எப்பொழுதும் தேவ அறிவுள்ளவர்களாக இருங்க. प्रभु के ज्ञान पालो। நம்ம வந்து எந்த காரியத்திலும் நாம் சக்சஸ் அடையறோமா என்றால் जो कार्य में हम जीते हैं ஒன்று யோசுவாவும் தாவீதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. यहोशू और दाऊद को मन में रखो। யோசுவாவும் தாவீதும் யெகோசு அவர்கள் தாவீது வெட்டி கொண்டார்கள். தாவீது கோலியாத்தை வெட்டி கொண்டார். दाऊद गोलियत को मार डाला யோசுவா வந்து எரிகோவை அதாவது தகர்த்து எறிந்தார். और यहोशू एरिगो को तोड़ डाला। அப்போ அவங்க சொல்லுகிற வார்த்தை என்னன்னா क्या? கர்த்தர் இந்த நகரத்தை நமக்கு கொடுத்தார். परमेश्वर ये नगर को हमें கர்த்தர் दिया। இந்த ஜெயத்தை நமக்கு தந்தார். परमेश्वर ये जीत हमें दिया। நான் செஞ்சேன், நான் ஊழியம் செஞ்சேன், मैं किया, நான் मैं இத்தனை सेवा வருஷமா किया, இருக்கிறேன். मैं ये सब ऐसे இப்படி எல்லாம் சொல்லுகிறவர்கள் இவர்கள் தங்களுடைய பலனை அடைந்தாய் விட்டார். ऐसा जो कहने वाला अपने அங்கே प्रतिफल पा நிர்வாணமாக चुका நிற்க है போறார்கள். वहां नंगापन में रहेंगे। ஒருபோதும் நானாக இருக்கட்டும், என்னுடைய காலம் வரை நான் தேவ பணியை செய்துவிட்டு அருமையாக நான் கடந்து சென்று விடுவேன். हमारे समय तक प्रभु के सेवा को पूरा कर कर मैं चला जाऊंगा। நான் செய்தேன் என்று எழுதி வைக்க ஆமா நான் போவேன். मैं किया करके नहीं நான் செய்யவில்லை, मैं नहीं கர்த்தர் किया। செய்தாரியா. प्रभु ने किया। கர்த்தருடைய சபை परमेश्वर के कलेश கர்த்தர் செய்தார். परमेश्वर किया। அப்படித்தான் அதாவது நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ऐसे आप और हम உங்களுடைய कहना। வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகிறதுன்னா நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு டோன்ட் சே தட். और तुम्हारे जीवन में कोई आशीष होते நாம் मैं எல்லாரும் प्रार्थना ஜெபம் किया பண்ணோம், तुमको குடும்பமாக हुआ। ஜெபம் பண்ணோம். हम सब लोग मिलकर प्रार्थना किया। ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம். எல்லாருடைய ஜெபம் நம்ம सबके கிட்ட प्रार्थना பேசினவங்க கிட்ட எல்லாரும் கிட்ட நம்ம சொல்லி இருக்கிறோம். सबके प्रार्थना मिलकर அவர்கள் எல்லாரும் ஜெபம் सब நம்முடைய प्रार्थना। ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று பழகுங்க, சொல்லி பழகுங்க. हमारी प्रार्थना सुना, हमारी प्रार्थना सुना करके आप बोलकर सीखो। எந்த வெற்றியும் கர்த்தரால் வருகிறது. कोई भी जीत प्रभु से आती है। இதை நீங்கள் எப்பொழுதும் அறிக்கை इसे செய்கிறவர்களாக सदा இருக்க अपने வேண்டும். मन में बोलते रहो கடைசியாக நீங்கள் தேட வேண்டும். और आपके बढ़त होना चाहिए। நீங்கள் அதற்காக போராட வேண்டும். उसके लिए आप संघर्ष करना है। நீங்கள் கிறிஸ்துடைய சிந்தனையை நீங்கள் தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். जो प्रभु के जो विचार को पहनते தேவனுடைய रहो, உபதேசத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டே இருக்க प्रभु வேண்டும். के उपदेश को श्रृंगार करते அது रहो। மாத்திரமல்ல, தேவனை நீங்கள் அங்கீகரித்துக் கொண்டே you should acknowledge. प्रभु को अंगीकार करते रहो ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறோம் और என்றால் रजिस्टर पोस्ट करते तो பெற்றுக்கொண்டேன் என்று அக்னாலேஜ்மெண்ட்ல கையெழுத்து போட்டு அனுப்புவார்கள். मैं इसे पा அது चुका हूं மறுபடியும் நமக்கு करके வந்ததற்கு பின்பதாக अपने पास आने के बाद நாம அறிந்து கொள்ள சரி அவர் கையில போய் கிடைச்சிட்டு मैं जानेंगे कि उनके हाथ पे நேற்று मिल ஒரு गया। குரியர் வந்தது, அதில் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு कोरियर அங்கப்பண்ணையா அதை ரிசீவ் பண்ணிருக்கா. கரெக்டாக அங்கப்பண்ணையாவுடைய பேரோட அதன மொபைல்ல எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்துட்டு. और मोबाइल में अगर मैंने அவரே அதாவது இங்க வாங்கி வச்சுட்டு மறந்து போய் விட்டாலும் आग वो लेके अगर இந்த भूल गया எஸ்எம்எஸ் வைத்து அதாவது இங்க இது வந்துதா, एसएमएस देके ये आया क्या, இந்த லெட்டர் வந்துதா, ये letter இந்த आया क्या? ரிஜிஸ்டர் வந்துதா என்று நம்ம அருமையாக ये கண்டுபிடிச்சிடலாம். सब हम मालूमात कर सकते हैं। Always you should acknowledge that God has given me this victory. सदा आप यही ध्यान में रखो कि God has परमेश्वर ने इसे answered अंगीकार our किया है। prayers. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर हमारी प्रार्थना सुना। God has heard our prayers. तो परमेश्वर हमारी प्रार्थना सुना God has sustained us. और जो प्रभु परमेश्वर Us, we என்று வார்த்தையை சொல்கிறதற்காக நான் எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. हमारे हम लोगों का ऐसा करके बोल के सीखो। நீங்கள் தேட வேண்டும். अब ढूंढना है தேவனுடைய வல்லமையை தேடுங்கள். प्रभु के शक्ति के அவருடைய प्रभाव, சத்துவத்தை தேடுங்கள். उसके प्रभाव को, நீங்கள் போல்ட்னஸை தேடுங்கள். और एक बड़ा आपके जो நீங்கள் शक्तिशाली, வந்து போல்ட்னஸ் அதாவது ரொம்ப வைராக்கியமாக बड़े இருக்கிறது. शक्तिशाली रहना है। விசுவாசத்தை தேடுங்கள். विश्वास की खोजो, தேவனை நம்பும்படிக்கு प्रभु के ऊपर தேவனை भरोसा करने के தேடுங்கள். लिए தேவனை நம்பி இருங்கள். प्रभु के ऊपर இதற்கெல்லாம் भरोसा। வசனம் இருக்கிறது. ऐसे वचन है। இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் தேட வேண்டும். इस कार्य को आप खोजना। அனுதினமும் தேட வேண்டும். प्रतिदिन தேவ इसके खोजो, வல்லமையை தேடுங்கள். प्रभु के सामर्थ्य அவருடைய को, சத்துவத்தை தேடுங்கள். उसके प्रभाव को, தைரியத்தை தேடுங்கள். साहस को, விசுவாசத்தை विश्वास தேடுங்கள். को खोजो, நம்பிக்கையை தேடுங்கள். भरोसा को, அவர் மேல் சார்ந்து இருக்கிறதை நீங்கள் उसके தேடுங்கள். पक्ष में होने के लिए। ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் அதாவது ஆங்கிலத்திலே இந்த ரெண்டு வார்த்தைகள் अंग्रेजी உபயோகிக்கப்பட்டிருக்கு. में दो शब्द है, ஆனா தமிழ்ல ஒரே வார்த்தை தான். தமிழ் में நம்புங்கள் एक ही। என்றாலும் ட்ரஸ்ட் தான், तमिल में ஹோப் एक ही है। என்றாலும் நம்புங்கள் தான். आज जो भरोसा आशा இந்த மொழிகளை குறித்து அதாவது ரொம்ப பெருமையாக பேசுவாங்களா, भाषा के எனக்கு बारे में बहुत பரிதாபமாக இருக்கும். बड़ापन करेंगे लोग। ட்ரஸ்ட் என்றால் என்ன? ट्रस्ट बोलेगा तो தமிழ்ல சொன்னா நம்பு,
போப் என்ற நம்பு. तमिल में ஆனா ஆங்கிலத்துல அது வித்தியாசமான அர்த்தம் உடையதாக अंग्रेजी में இருக்கிறது. अलग अर्थ है। எல்லா மொழிகளும் सारे ஒரு भाषा சிறப்பு தன்மை அதிலே இருக்கிறது. एक शेष बात ஆ, है எந்த जरूर। மொழியும் எல்லா மொழிக்கும் மேலாக அதாவது कोई- தெய்வீக மொழியோ அந்த மொழியோ இந்த மொழியோ கிடையாது. कोई भी भाषा एक से एक बढ़कर नहीं है। ஆ, எல்லா மொழிகளும் சிறப்பு தன்மை सब உள்ளதாக இருக்கிறது. भाषा शेष ही है। ஆ, எல்லா மொழியும் சிறப்பானது. सब भाषा எல்லா अच्छा है। மொழியும் கற்றுக்கொள்ளுங்க. सब भाषा को எல்லா सीख लो। மொழியும் கற்றுக்கொண்டா सब भाषा को நீங்க सीख ले। மிஷனரியாக எந்த இடத்துக்கும் நீங்க போலாம். आप मिशनरी बन के कौन से भी जगह पे जा सकते हैं। ஆ, அழகா அதாவது ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தி படிங்கப்பா. अच्छे से हिंदी पढ़ने वाला பிரான்ஸ் படிக்கிறவங்க பிரெஞ்சு படி, ஜெர்மனிய படி, இங்கிலீஷ படி. हर भाषा सीखो, पढ़ो। ஆ, எல்லா மொழிகளும் படிங்க. सब भाषा सीखो। நமக்கு என்னதெல்லாம் நமக்கு படிக்க வேண்டும் ஆசை இருக்கிறது எல்லாம் படிங்க. क्या क्या सीखने के लिए आशा है सब सीखो। ஆண்டவர் எந்த பாஷையிலும் உங்ககிட்ட அதனை தமிழங்கிட்ட தமிழில் தான் பேசுவோம். आज परमेश्वर இந்த कौन सा भी தீர்க்கதரிசனம் भाषा वाले के சொல்றாங்களா, पास कौन सा இவங்களை போய் சைனால போய் விட்டு இப்போ அதனை எல்லாரும் பேரை சொல்லுங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். चाइना में जाके सबके नाम இங்க बोलो। அந்த அங்க சங்கர் ஒருத்தர் இருக்கிறார் அதுன்னு ஆண்டவர் அப்படி சொன்னா இங்க சங்கர் அதாவது கமலேஷ் இதெல்லாம் அதுன்னு சாதாரணமான பேர். यहाँ ஜானு ஆபிரகாம் यहाँ அங்க पर 10 नाम ஆபிரகாம் लेते இருப்பான். साधारण नाम है। சைனால கோரியால போயிட்டு நீர் இப்போ தீர்க்க தரிசனம் चीन में या சொல்லுவாங்க. कोरिया में जाके नबोध कहो। அங்க சி பூ ஆ கா चाइना में ऐसे ही नाम रहते हैं, क्या उधर जाके बोल सकते हो? ஒருத்தனும் போய் அங்க பேர் சொல்ல कोई மாட்டான். जाके இந்த नबोध மாதிரி नहीं कर सकते। கள்ளர்கள் ஏதாவது இருக்கிறார்கள். और ऐसे चोर लोग हैं। இதை பின்பற்றி அதாவது எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல மாட்டார். और ऐसे सोचते हैं कि मेरे लिए क्या? ஆண்டவர் அழகா அதாவது செய்ய வேண்டியது அதாவது நீ எப்படி நடக்க வேண்டும்னு அதனை சொல்லி தந்திருக்கிறார். परमेश्वर तो बहुत अच्छे से लिख कर दिया है, क्या करना है? அனாவசியமான காரியங்களிலே ஈடுபட்டு ना जरूरत के बातों में लगे, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய விடாமல் आत्मिक युद्ध ना करने के लिए நீங்கள் தவறி இருக்கிறீர்கள். आप गलत पे हो। தவறாமல் நீங்கள் இருக்கும்படிக்கு சற்று தரித்து நில்லுங்கள். और इसी में strive. खड़ा हो जाओ, அதாவது நீங்கள் அபியாசியுங்கள், अभ्यास करो, தேடுங்கள், ढूंढो, खोजो, அவனுக்கு விரோதமாக நிற்கும்படிக்கு उसके विरोध में खड़ा நீங்கள் रहने के உங்களை लिए பக்குவப்படுத்தும்படி अपने आप को सुधारने के தேவனை लिए தேடுங்கள். प्रभु को खोजो। மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அதாவது பரிசுத்த பெட்டி और माँ पवित्र स्थान में जो मिलाप वाले அங்கே तंबू, இருந்து உன்னோடு பேசுவார். वहां से प्रभु तुमसे बातें करेगा। பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட ऐसा करेगा पुराना இப்போ नियम। மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலே அங்கே இயேசுவானவர் வீட்டு இருக்கிறார். महा पवित्र स्थान स्वर्ग में होकर प्रभु यीशु मसीह, அது என்ன காண்பிக்கிறது? वो क्या दिखाती है? ஆர்க் என்று சொல்லப்படுகிறது. आर्क जो है ஆர்க் என்று சொல்ல தேவ கிருபை, परमेश्वर के अनुग्रह है, காட்ஸ் கிரேஸ் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर के अनुग्रह அதை है, நீ ஏற்றுக்கொள். उससे मानो। ரெவலேஷன் और प्रकट, ஆர் என்று சொல்லப்படுகிறது ரெவலேஷன். और उसके प्रकट है, उसके मतलब ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுவார். प्रभु की आत्मा तेरे आत्मा के साथ बातें करेगा। ஆத்மாக்கு விரோதமாக என்ன யுத்தம் அவன் தொடுத்திருக்கிறான் आत्मा के विरोध क्या युद्ध वो कर रहा है, அதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆவியானவருடைய வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கும் வித்தியாசமாக உள் வெளிப்பாடு உண்டாகும். उसे पहचानने के लिए हर एक लोगों के मन में நேற்று पवित्र தினத்திலே என்ன பற்றி ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்தார். मेरे बारे में प्रकट दिया। நான் அதாவது ஒரு பக்கம் சிரிப்பு, நான் என்ன பற்றி அறிஞ்சுக்கிட்டேன். मैं अपने पर जाना हूँ। இது தான் அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்திலே வீட்டு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். यही இந்த ரெவலேஷன் அதாவது ஒரு மனிதனுடைய ஆன்மாலே உண்டாக ये வேண்டும். प्रकट हर एक लोगों के मन में होना चाहिए। பெட்டி கிட்ட நான் சொன்னேன், बेटी के पास உடனே போன் பண்ணி சொன்னேன், फोन करके இப்படி என்னை பற்றி ஆண்டவர் சரியாக காண்பிச்சிருக்காரு. ऐसा मेरे बारे में प्रभु बराबर दिखा। ஜோம்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒரு மணி நேரத்துல அவ எனக்கு போன் एक பண்ணா. घंटे में फोन किया वो। நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க, आज आप ये स्थिति पे, நீங்க இதை செய்யணும் इसे करना है। என்ன அவ ஆண்டவர் எனக்கு அதென்ன உணர்த்தினார்னு. ऐसा प्रभु मुझे बताया। உண்மைதாம்மா, सच्चा நான் है। அப்படித்தான் मैं நான் ऐसे ही இருக்கிறேன். हूँ। நான் வந்து இன்னும் அதென்ன இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதைத்தான் நீ சொல்ற. और भी ऐसा करने के लिए मैं सोचा हूँ। என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். ऐसा करके हम बातें की। You should accept God's grace. आज जो प्रभु के அந்த जो अनुग्रह को revelation पा लेने அதாவது का, நீங்க उसके பெற்றுக்கொள்ள उसके வேண்டும். प्रकट को भी पा लेना। keep the K என்று சொல்ல keep the prophecy. और जो उसके जो प्रकट जो नबोध को ஆண்டவர் அங்கே இருந்து உனக்கு சொல்லுகிறதை कहाँ से वहां से जो प्रभु तुमसे जो நீ அதை कहता है, அல்ல தட்டினால் ऐसे नाकार உன்னுடைய करता तो ஆத்துமாவை சாத்தான் மேற்கொண்டு விடுவான். तुम्हारे जो आत्मा के ऊपर நம்முடைய शैतान हमला ஆத்துமாவுக்கு करेगा। விரோதமாக போர் செய்கிற தீய காரியங்கள் आत्मा के विरोध में बुरी कार्य जो हो रही है, விட்டுருங்க. அவன் வந்து டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமி.
और तुम्हारी जो विरोध के बारे में तो विरोधी के बारे में तुच्छ मत சாத்தான் जानना। அவனுடைய நம்ம ஒளியின் பிள்ளைகள் हम ज्योति के लोग हैं। நம்முடைய நடத்தையினாலே அதாவது தேவனை அவங்க மகிமைப்படுத்த வேண்டும். हमारी जो चाल चलन से परमेश्वर की महिमा ரட்சிக்கப்படாதவர்கள் उल्लेख தேவனை करना है। மகிமைப்படுத்துகிறார்களா? உன்னை பார்த்து அதாவது தேவன் மகிமைப்படுகிறாரா? क्या तुमको देख के परमेश्वर महिमा होते हैं? நம்முடைய சபையில நடந்ததெல்லாம் இன்னும் ஓப்பனா நான் வந்து சொல்லணும்னு அதுன்னு இருக்கிறேன். हमारे कलिसिया में क्या क्या हुआ खुल्लम खुल्ला बताना भी है। இதுல இருந்து நாம் விலக வேண்டும். इसमें से हटना है। சாத்தான் அவங்க காரியத்தை அதன பண்ணிட்டு போ. शैतान उसके தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான்னு எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु से जो जन्मा जो शैतान நீங்களும் उसको நானும் छुएगा नहीं। தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் प्रभु से जन्मा तो பொல்லாங்கன் உன்னையும் என்னையும் தொட முடியாது. शैतान आपको और हमको नहीं தொடுகிறதுக்கு छुएगा। எந்த உரிமையும் அவனுக்கு கிடையாது. ऐसे छूने के लिए அவனுக்கு कोई உரிமை இருக்கிறது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டான் என்றால் अगर आपके जो जीवन में அவனுடைய वो கிரியை कार्य வாங்கிட்ட करेगा இருக்குன்னு तो அர்த்தம். उसके क्रिया आपके पास है। அதுதான் நிஜம். यही सच्चा है। அதனால் ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்கிறதிலே நாம் வெற்றி கொள்வோமாக. आत्मा के विरोध में जो युद्ध हो रहा है उसमें से हम जीत पाएंगे। Stand still, strive. அதாவது நீங்கள் வந்து இன்னும் அதாவது அபியாசிக்க और வேண்டும். भी अभ्यास करना है। அது மாத்திரமல்ல தேவனை தேடுங்கள். प्रभु को खोजो। பிரார்த்தனை மூலமாக வல்லமையும் प्रार्थना के द्वारा सामर्थ நமக்கு பலத்தையும் हमें प्रभाव ஹிம்மத்தையும் हिम्मत விசுவாசம் நம்பிக்கை அவரை சார்ந்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்வோமா. विश्वास आशा उसके पक्ष में இது होके ஜெபத்தின் पालेंगे। மூலமாக சகலவிதமான ஜெபம் हर செய்ய प्रकार की प्रार्थना எல்லா பரிசுத்தவான்களுக்காக செய்ய सब வேண்டும் என்று पवित्र लोगों के எழுதப்பட்டிருக்கு. लिए प्रार्थना எல்லாருக்காக ஜெபம் செய்யுங்க. सबके लिए நீங்க प्रार्थना சின்ன ஜெபம் செய்யுங்க, பெரிய ஜெபம் செய்யுங்க. छोटा या बड़ा உங்க சின்ன ஜெபத்துக்கு ஆண்டவர் சின்ன ஆன்சரும் பெரிய ஜெபத்துக்கு பெரிய ஆன்சரும் கொடுக்கிறவர் அல்ல. ऐसा नहीं कि छोटा प्रार्थना के छोटा ही जवाब बड़ा प्रार्थना के बड़ा जवाब देने वाला உங்களுடைய नहीं है। ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். तुम्हारे அவ்வளவுதான். प्रार्थना के जवाब वो அது देगा जरूर। சின்னதோ பெருசோ छोटे बड़ा जो भी அதை பற்றி प्रार्थना அதாவது டோன்ட் उसके வரி बारे में அபவுட் कोई- தட். ஏனென்றால் தைரியமாக கிருபாசன தண்டையில சேரும்படிக்கு நமக்கு ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறார். क्योंकि सागस के हिम्मत के साथ मिलाप ஜபத்தை वाला குறித்து तंबू में எவ்வளவு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் கேபினுக்கு வாங்க, நான் காட்டுறேன். केबिन में आओ इसके बारे में இதெல்லாம் कितना लिखा- கண்டென்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ये सब मिलाकर थोड़ा थोड़ा करके आपको இப்படி बता நாம் ஜெபம் செய்வோம். दूं। प्रार्थना करो। எப்பொழுதும் ஜெபம் செய்வோம். சதா நம்முடைய प्रार्थना ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் आत्मा को नष्ट करे லாபம் என்ன? लाभ क्या है? பெரிய பேர் புகழ், பெரிய பிரசங்கியார், பெரிய ஒருத்தர் அதாவது எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பினார். एक जन ने एक भेजा मुझे। பீகார்ல என்ஜெசி இல்லாத மக்கள் கிட்ட என்ஜெசி அதாவது புதிய எருசலேம் சபை இல்லாதவர்கள் மத்தியிலே போய் நீங்க சுவிசேஷம் சொல்வீங்களா ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி அதனா बिहार में जाके जहाँ एनसीसी के अपने कलेसिया के लोग नहीं है वहां पर जाके आप शुभ संदेश सुनाएंगे। நான் उடனே என்னுடைய அழைப்பை குறித்துள்ள காரியத்தை நான் அவருக்கு मेरे அனுப்பினேன். बुलावट के बारे में मैंने बताया उनको। நான் ஒரு தேவனுடைய நற்செய்தியாளன், मैं परमेश्वर के शुभ தேவனுடைய संदेश மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன். प्रभु के जो झुंड இந்த को ரெண்டு चराने वाला। அடிப்படையில ஊழியம் செய்கிறதற்காக எங்கேயும் செல்லுகிறதற்காக நான் ये ஆயத்தமாக दोनों இருக்கிறேன். नेव पर सेवा करने के लिए कहीं भी உடனே जाने के அதனால तैयार हो। பதில் வந்துச்சு. तुरंत ஒரு ஊழியர் இதுக்கு அதுக்கு நீங்க உங்களுடைய பயோடேட்டாவை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு एक सेवा நான் उधर 2 है, நாள் பதிலே கொடுக்கல. जवाब नहीं दिया। பரவு மெசேஜ் அதன பண்ணார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு क्या उसका நான் interest? எழுதினேன். அவங்களுக்கு கீழே எந்த பேனருக்கு கீழாக நமக்கே ஒரு பேனர் இருக்குதா? हमारे लिए एक बैनर है, இது ஒரு பேனர் இருக்குல்ல ஐயா? यहाँ पर एक बैनर है, अपने नाम है। என்னதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு क्या சொல்றேன். क्या हो रहा है आपको पता तोपा है ஆனா उसे பெரிய करने के கான்ஃபரன்ஸ்ல लिए। ஏதாவது என்ன பேசுகிறதற்காக கூப்பிட்டால் நான் போய் பேசுவேன். और ऐसे ही जो करना था मुझे बुलाया बातें संदेश प्रचार करने के लिए तो मैं जाऊंगा जरूर। ஆனால் அவர்களுக்கு நான் பயோடேட்டா அனுப்பி அவங்க என்ன ஆராய்ஞ்சு அது என்ன இது என்ன ஐயா? और उनको मैं बायोडाटा भेजूं और उन लोग जांच करेगा, उसके बाद मुझे எனக்கு बुलाएगा। வந்திருக்கிற எல்லாம் இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ये सब அப்படி आप ஷேர் பண்ணாம இருக்கிறதே அது என்ன இப்போ தப்பா आपसे जो बांटना भी गया அப்படி எல்லாம் அதாவது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நீங்களும் எல்லாரும் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்யுங்க. सब लोग सेवक है, सेवा करो। நம்ம அபியா சத்ரியா நம்ம ஊழியர் यहाँ पास से जो आया है அவர் வந்து போன வாரம் ரொம்ப சந்தோஷமாக வந்து கேபின்ல बहुत खुशी के साथ मेरे पास आके बोला। நான் இப்போ இன்னைக்கு அதாவது இந்த சாட்சி அதாவது செல்லத்துறை ஐயா சொன்ன சாட்சினால நான் அவ்வளோ இதை
அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு எனக்கு கை கொடுத்துட்டு அதாவது போனார். चलतुरैया ने जो गवा दिया है उसके ऊपर बड़ी खुशी होकर நேற்று முந்தா நாளும் செல்லத்துறையாவை நான் பார்த்தேன். चलतुरैया को मिला था मैं। அவர் சொன்னார், நான் சொன்ன தொடர்ந்து உங்க ஊழியத்தை நீங்க செஞ்சுட்டே இருங்கயா. मैं बोला निरंतर आपके सेवा को आप करते रहो। அங்கப்பனையாவும் இருந்தாங்க. अंगपनैया நான் ஏன் ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பேன், நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க, நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க. मैं मेरे सेवा करूंगा, आप अपने सेवा करो। தேவன் தம்முடைய வீட்டிலே ஆத்துமாக்களாக நிறையும்படிக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि हमारे घर को आत्मा से भर दो। वर्क, ऑलवेज वर्क, प्रार्थना करके सदा सेवा करो, काम करो, ऑलवेज प्रे, सदा निरंतर प्रार्थना करो। ஆண்டவருடைய வசனம் प्रभु के वचन முக்கியம், தேவனுக்கு ஆராதனை முக்கியம், प्रभु के आराधना मुख्य है, வேலை முக்கியம், तुम्हारा काम मुख्य है, நம்முடைய யுத்தமும் हमारी युद्ध भी, ஆவிக்குரிய யுத்தமும் முக்கியமாக आत्मिक இருக்கிறது. युद्ध भी मुख्य है। கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. वचनों का आशीष தொடர்ந்து தேவனுடைய ஜனங்கள் நல்ல ஜெபம் செய்கிறதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். प्रभु के लोगों अच्छा प्रार्थना करने के सीख लो। வர வாரத்திலே अच्छा सब நான் உள் அறைகள் இப்ப 4 சுவரை நான் கட்டிவிட்டேன். 4 दीवार को बांधा अभी। ஒன்று தேவ வசனம், प्रभु के वचन, இரண்டாவது தேவ ஆராதனை, प्रभु के आराधना, மூன்றாவது நம்முடைய பணி, நம்முடைய வர்க், हमारी सेवा, நான்காவது இந்த ஆவிக்குரிய யுத்தம். चौथी இது ஒரு आत्मिक युद्ध, ஒரு மதிராக இருக்கிறது. एक दीवार के समान। உள்ள இப்போ அறைகள் நாம் கட்ட வேண்டும். अंदर अभी हम कमरा बांधना है। இதை குறித்துள்ள காரியத்தை வரும் வாரங்களில் நாம் தியானிப்போம் அல்லது புதிய வருஷத்திலே தியானிப்போம். इसके बारे में अगले सप्ताह या तो கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி என்ன நடத்துகிறாரோ அப்படி உங்களுக்கு செய்தி அருளப்படும். परमेश्वर कैसा मुझे चलाता है ऐसे आपको பண்டிகை நாட்கள் வருகிறது. நாம் எல்லாரும் பண்டிகைக்காக हम सब त्योहार के लिए तैयार हो। தேவன் தந்தருள்னார், प्रभु दिया, தந்தருள்னார், दिया है, वो दान दिया, அவர் தந்தார், वो दिया है, தந்து விட்டார், दे दिया, தந்து கொண்டு இருக்கிறார், देते रहते, தொடர்ந்து அவர் निरंतर தருவார். देते हैं वो। அதை நாம் கொண்டாட उसको வேண்டும். हम त्योहार मनाएंगे। நாம் என்ன தந்திருக்கிறோம், हम क्या दिया, நாம் தந்து கொண்டு இருக்கிறோமா, हम क्या दे रहे हैं, தந்தோமா, क्या दिए हैं, தருகிறதற்காக நாம் என்ன முயற்சி क्या செய்திருக்கிறோம். देने के लिए क्या कोशिश किया। ஆண்டவர் தந்து விட்டார், प्रभु दे दिया, दे चुका, ஆண்டவர் தந்து விட்டார். प्रभु दे चुका। ஆண்டவர் எப்படி தந்தார், प्रभु कैसे நீ दिया, நல்லவனாக நீ கெட்டவன் நல்லவன் பார்த்து தரவில்லை, तो भली बुरी करके நீ देखे, நல்லவனாக கெட்டவனாக இல்ல, तो भला हो, அவர் தந்து விட்டார். वो दे दिया, दे நீ चुका। நல்லவனாக இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கொள்ள, हाँ तो अच्छे था கெட்டவனாக इसके लिए, இருக்கிறதுனால அவரை तो ஏற்றுக்கொள்ள, बुरा था इसके लिए அவர் नहीं உன்னை माना। ஏற்றுக்கொண்டார், वो मुझे ग्रहण किया है, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். वो मुझे भी ग्रहण किया। அதற்கு பண்புக்காக தெரியும், நான் நல்லவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், मैं- ஆனா படுபாவியாக நான் இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது. वो जब भी मुझे धर लिया तभी இது தான் நற்செய்தி. यही शुभ संदेश है। இதை கொண்டாடும்படிக்கு ஆயத்தப்படுவோமாக. इसे मनाने के लिए तैयार கர்த்தர் होएंगे। இந்த வார்த்தையை प्रभु इस वचनों का आशीष எல்லாரும் करें। ஜெபம் செய்வோம். सब लोग प्रार्थना करें, எல்லாரும் தேவனை सब लोग ஸ்தோத்திரிப்போமாக, परमेश्वर को தேவனை धन्यवाद करेंगे, ஆராதிப்போமாக. प्रभु को आराधना करेंगे, प्रभु को स्तुति करके धन्यवाद करेंगे। हालेलुया, 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 சோதரம் हालेलुया, சோதரம் 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 हालेलुया, சோதரம். हालेलुया। தூய பிதாவே, நாங்கள் ஜெபத்தின் வாயிலாக உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கும்படிக்கு, உம்மோடு சம்பாசிக்கும்படிக்கு பெரிதான மார்க்கத்தை எங்களுக்கு நீர் திறந்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். पवित्र पिता, हम प्रार्थना के जरिए आपके साथ जुड़कर और आपके साथ मिलकर रहने के लिए एक बड़ी अनुग्रह हमें दिया है, इसलिए धन्यवाद। நற்செய்தியானது எங்களுக்கு எப்பொழுதும் நற்செய்தியாகவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். शुभ संदेश सदा हमारे लिए शुभ संदेश ही है, इसीलिए धन्यवाद। எங்களில் தீமை படும்போது நற்செய்தியானது கிறிஸ்துவை காண்பிக்கிறதற்காக जब ஸ்தோத்திரம். हमें बुरी दिखाई पड़ती है तो उस समय वो जो मसीह को वो दिखा रही है, इसलिए धन्यवाद। ஆண்டவரே உமக்கு நன்றி. प्रभु धन्यवाद। நாங்கள் ஜெபம் செய்யும்படிக்கு, प्रार्थना करने के நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறதை போல், जैसे अच्छी संघर्षमय किया हूँ करके जैसा पौलुस कहता है, கர்த்தாவே நாங்கள் நல்ல போராட்டம் போராட, अच्छी संघर्ष நல் संभालने के போர் लिए, சேவகனாக நீ தீங்கு அனுபவி என்று தீமோத்தேயுக்கு வலியுறுத்துகிறது போல, अच्छी सैनिक बनकर जो बुराई को दालो करके जैसा तीमुथियुस को बताता। கர்த்தாவே நாங்கள் ரூத்தை போல், கர்த்தாவே தன் மாமியை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது போல், जैसे रूत ने अपने सास को छोड़ने बिना पकड़ रखी, யோசுவாவானவர் ஆண்டவரே அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு அவன் விலகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது போல், एगोसो उस प्रभु के चरण से न हटा करके लिखा है। அப்படி நாங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே நாங்கள் காத்திருந்து ஜெபம் செய்யவும்
ரூத்தை போல் உம்மை பற்றி கொண்டு மிகுந்த ஆசீர்வாதங்களை கர்த்தாவே அடைந்து கொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக. प्रभु के जो चरण पे होके प्रार्थना करने के लिए रूत के समान आपको धर कर हम रखने के लिए हमें अनुग्रह எங்களுடைய ஜெப வாழ்க்கையில இன்னொரு படியே கர்த்தாவே எங்களுக்கு காண்பித்து அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். प्रार्थना में और एक सीढ़ी हमें बताए, इसलिए धन्यवाद। கர்த்தாவே இந்த வீட்டை கர்த்தாவே ஜெபமாகிய வீட்டை நாங்கள் கட்டி प्रार्थना की इस घर हम बांध தேவ कर மகிமை அங்கே இறங்கிட்டு எழுந்து கர்த்தாவே சொல்லப்பட்டிருக்கிறது போல் प्रभु के महिमा वहां उत्तर आया करके जो लिखा है, தேவன் இறங்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தாவே இன்னும் புதுப்பித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु उतारने के उतर कर आने के हिसाब से और भी हमारे प्रार्थना की जीवित को आगे बढ़ाने के கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக. प्रभु हमें आशीष दें। சபையை கர்த்தாவே இந்த உலகத்திலே நீர் எதற்காக கர்த்தாவே ஸ்தாபித்தீரோ कलीसिया को जिस मुद्दे के लिए आपने साबित நாங்கள் किया, புதுவிதமாக உலகளாவியாக கர்த்தாவே பறந்து விரிந்து செல்ல நீர் கிருபை हम செய்வீராக. तेज से संसार के अंदर फैलने के लिए கிறிஸ்துடைய சிந்தையை கர்த்தாவே நாங்கள் ஆயுதமாக தரித்து கொண்டு मसीह की जो विचार को हथियार पहना है, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த அறிவு ஞானத்தை கர்த்தாவே கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்த சிறையாக்குறவர்களாக நாங்கள் காணப்படும்படிக்கு நீர் கிருபை प्रभु செய்வீராக. के विरोध में जो भी विरोध के जो भी बातें हो उसको मसीह के लिए कैद करने के लिए கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே தூய்மையான சிந்தனையும் தூய்மையான கர்த்தாவே இருதயத்தை தந்தரலும். पवित्र विचार को हमें दीजिए, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக. हमें आशीष करें, எங்களை நடத்தியறலும். हमें चला ஆத்துமாக்களை கர்த்தாவே கொண்டு வந்தரலும். आत्मा के கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தாவே தெளிவாக கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து அதில் முன்னேற நீர் கிருபை செய்வீராக. उद्धार की योजना को पक्का प्रभु நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறேன். हम अंगीकार करता हूँ, हम अन्य और परदेशी எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்திலே கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारी निवासन स्वर्ग में रखा, इसीलिए धन्यवाद। கர்த்தாவே ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று एक पापी मन फेरने से स्वर्ग में बड़ी आनंद होती है। கர்த்தாவே அந்த கிரியையிலே நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே நிலைத்திருக்கும்படிக்கு நீங்கள் கிருபை செய்வீராக. और उसी में निरंतर स्थिर रहने के लिए अनुग्रह कर। எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே எங்களுக்கு யாவருக்கும் கர்த்தாவே நன்மை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். हमारी प्रार्थना सुनकर हम सबके लिए भलाई कर रहे हैं, इसलिए ஆண்டு பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சிமியோன் தேவாலயத்துக்கு கடந்து வந்தது போல் जो पवित्र आत्मा से उत्साह देके सिमियोन जैसा जो प्रभु आराधनालय में आया है, தேவனுடைய ஆலயமாகிய கர்த்தாவே எங்களுடைய சரீரத்தை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வரும்படிக்கு கர்த்தா அங்கே பரிசுத்தாவியானவர் செயலாட்டும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். और जो प्रभु के जो मंदिर जिसे हम प्रभु के जो चरण पे ले आने के लिए वहां से प्रभु के जो आत्मा उतर கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். हमें संभाल प्रभु। திருச்சபையானது கர்த்தாவே மேன்மையான கர்த்தாவே காரியங்களிலே கர்த்தாவே முன்னேற நீர் கிருபை செய்வீராக. कलीसिया उचित बातों में आगे बढ़े, கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். हमें संभाल। வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. आए वो सब ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்பீராக. उद्धार जो नहीं पाए வேண்டிய उन्हें उद्धार எல்லா कर। தேவைகளையும் சந்தித்து हर நடத்தும். जरूरत को दीजिए। உம்முடைய கர்த்தாவே பிறந்த நாள் வரப்போகிறது. हमारे आपके जो जन्मदिन கர்த்தாவே आ रहा है, தேவநீர் எங்களுக்காக தந்து விட்டீர். परमेश्वर आप हमें दे दिया அதை है, उन्हें, தியானிக்க हमारे கர்த்தாவே நீர் கிருபை लिए। செய்வீராக. उसे ध्यान करने के लिए अनुग्रह कर। தொடர்ந்து ஜெபத்தை குறித்துள்ள ரகசியங்களை எங்களுக்கு காண்பித்தரலும். निरंतर प्रार्थना की என்னையும் எங்களையும் கர்த்தாவே நடத்தியறலும். हमें भी हम लोग அந்த ஐக்கியத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லாம இருக்கும்படிக்கு நீர் கிருபை इस செய்வீராக. संगति से न हटने के लिए हमें अनुग्रह कर। ஆசீர்வதித்தருளும். आशीष कर। கிருபையாயிரும். अनुग्रह है। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारे बलि पिता। आमीन।